டீக்ளட்டர் யுவர் மைண்ட் அப்படிங்கிற ஒரு டாபிக் வந்து நம்ம பார்த்துருந்தோம். இதுல வந்து நம்ம ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா, நம்மளோட உறவுகள்ல நம்மளோடய இருக்கக்கூடிய மனைவி அல்லது நம்மளுடைய தாய் தகப்பன் அவங்க வந்து நம்மளோட ரொம்ப கூடயே இருக்கிற குழந்தைகள். இவங்க வந்து நம்ம கூடயே வாழக்கூடியவர்கள். இதுல வந்து நம்ம தெளிவா அவங்க கிட்ட நமக்கு புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர்களுடைய எதிர்பார்ப்பு. ஒரு ஒரு விஷயம் வந்து நம்ம வந்து அவங்களுக்காகத்தான் வாழ்க்கையில நம்ம சம்பாதிக்கிறது, அதே மாதிரி வாழ்றது, அதே மாதிரி பெண்கள் அவங்க வீட்டில் வந்து சமைக்கிறது, வீட்டு வேலைகள்லாம் செய்யறது, அவங்களோட வந்து அந்த குழந்தை பேரெல்லாம் செஞ்சு அந்த குழந்தைகளை ஈன்றெடுத்து அவங்களுக்காகவே வாழ்றது அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஒரு பெண்மணியாகட்டும், ஒரு ஆணாகட்டும் 2 பேருமே வந்து தங்களோட வாழ்க்கையை முழுவதுமே யாரோ ஒரு நபருக்காக அர்ப்பணித்துக் கொண்டே தான் இருக்கிறாங்க. ஸோ அந்த அர்ப்பணிப்பு என்ன நம்ம செய்யறோங்கிறத ஃபர்ஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம ஒரு விஷயத்த ஏற்றெடுத்து, அந்த விஷயத்த நம்ம லைஃபோட முக்கியமான ப்ராசஸா மாத்தி, அந்த ப்ராசஸ வந்து நம்ம வாழ்க்கையில நடைமுறையாக செஞ்சு, அதுதான் நம்மளோட வாழ்க்கை அப்படின்னு சொல்லி நம்ம வாழ்றோம். இல்லையா? இதுதான் லைஃப்ன்னு நம்ம வந்து டிசிஷன் எடுத்து வச்சிருக்கிறோம். இதுதான் நம்மளோட வாழ்க்கை. நம்ம இப்படித்தான் வாழணும் அப்படின்னு ஒரு சரவுண்டிங்ல நம்ம வாழ ஆரம்பிச்சிருக்கிறோம். அந்த வாழக்கூடிய நிகழ்வு எங்கேன்னு பார்த்தா, நமக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு வீடு. அது வாடகை வீடா இருந்தாலும் சரி, மொக்கி வீடாக இருந்தாலும் சரி, சொந்த வீடாக இருந்தாலும் சரி, நீங்க பணம் படைத்தவராக இருந்தாலும் சரி, இல்ல ஏழையாக இருந்தாலும் சரி, குடிசையில் இருந்தாலும் சரி, நீங்க மாளிகையில இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் உங்களுடைய லைஃப் அந்த ஒரு 5 பேரோ 10 பேரோ இல்லைன்னா 2 பேரோ ஒருத்தரோ அதை பேஸ் பண்ணி தான் நீங்க உண்மையிலே வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது அந்த ஒரு நபருக்கு நம்ம எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து நிச்சயமா தெரிஞ்சிருக்கணும். வாழ்க்கையில என்ன பிரச்சனைன்னு கேட்டா, யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறது நமக்கு தெரியறதே கிடையாது. அப்ப யாருக்கு முக்கியத்துவம் குடுக்கணுமோ, அவங்கள்ட்ட தான் பிரச்சனை மேல பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறோம் நம்ம. எத நம்ம செய்யணும், எத செய்யக்கூடாதுன்னு தெரியாம, நெறைய விஷயங்கள வந்து நம்ம திரும்ப திரும்ப செஞ்சுட்டு இருக்கிறோம். ஸோ, அதனால தான் நம்ம எங்க நிம்மதியா இருக்கணும், உண்மையிலேயே நம்ம பீஸ்ஃபுல்லா எங்க இருக்கணும், நம்ம எங்க வந்து நம்மளோட ஒரு ஹாப்பினஸ வந்து உணர முடியும், எங்க வந்து நம்மளோட மைண்ட்ஃபுல்னஸ உணர முடியும், அதையே வந்து தூக்கி கீழ போட்டு மிதி மிதி மிதிக்கிறீங்க. ஸோ உங்க லைஃப் எப்படி வந்து ஒரு சந்தோஷமா, ரொம்பவுமே நிம்மதியான, அற்புதமான வாழ்க்கைய வந்து நம்மனால வாழ முடியும்? நிச்சயமா வாழ முடியாது இல்லையா? எப்ப வந்து நம்ம இத உணர்ந்து, இதுதான் நம்மளுடைய லைஃப், இதுதான் பெர்ஃபெக்ட், இதுதான் நம்மளுடைய உண்மையான சந்தோஷம், இங்க தான் நமக்கு எல்லாமே கிடைத்துக் கொண்டிருக்கிறது, இனிமேல் கிடைக்கப் போகிறது, அப்படிங்கிற ஒரு தெளிவு நமக்குள்ள இருந்துச்சுன்னா, நம்மளுடைய பார்ட்னர நம்ம தேவையில்லாம காயப்படுத்தவே மாட்டோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து புரிதல் என்ன வேணும் அப்டின்னா, நம்மளோட இருக்கக்கூடியவர்கள், அவங்க எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம், அது என்ன எதிர்பார்க்கிறாங்க? எப்படி எதிர்பார்க்கிறாங்க? எதுக்காக எதிர்பார்க்கிறாங்க? அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறவங்களா இருக்கணும். ஸோ இந்த ஒரு சிஸ்டம் வந்து நம்ம மைண்டுக்குள்ள வச்சிருந்தோம்னா, இது உங்களோட லைஃப். நீங்க சந்தோஷமா இருக்கறக்காக, உண்மையிலேயே உங்களுக்கு ஹாப்பினஸ் கிடைக்கிறக்காக, நீங்க செய்ய வேண்டிய விஷயம் அப்படிங்கிறத, நீங்க பெர்ஃபெக்ட்டா அத வந்து புரிஞ்சுட்டீங்கன்னா, அந்த ரெஸ்பெக்ட்ட வந்து அவங்களுக்கு சரியான முறையில நீங்க குடுக்க ஆரம்பிச்சுருவீங்க. அதே மாரி அவங்களோட வந்து சரியான கம்யூனிகேஷன் வச்சுக்குவீங்க. அந்த கம்யூனிகேஷன் கரெக்ட்டா இருந்ததுன்னா, அவங்கள எப்படி அட்ராக்ட் பண்றதுங்கிறதையும் நீங்க அவங்கள எப்படி அட்டென்ஷன் குடுக்கறதுங்கிறதையும் நீங்க வந்து கண்டிப்பா புரிஞ்சுப்பீங்க. அந்த 3 விஷயத்தையும் நீங்க புரிஞ்சுட்டு, பிளேமிங்கும் அதே மாரி வந்து அவங்கள வந்து கிரிட்டிசைஸ் பண்றது, அந்த மாதிரி அவங்கள வந்து ஒரு வலையில போட்டு சிக்க விடுறது, இந்த மாரி வேலைகள வந்து உங்க வாழ்க்கையில நீங்க செய்யாம இருந்தீங்கன்னா, உங்க பார்ட்னரோட இந்த மாரி தவறுதல வந்து ஏன்னா நெறைய பேத்தோட ஆண்களாகட்டும், பெண்களாகட்டும் எப்பவுமே ஒரு ட்ராப் உருவாக்கி, அந்த ட்ராப்ல வந்து அவங்க கணவனையும், மனைவியும் சிக்க விட்டு, அதுல வந்து இவங்களோட காரியங்கள நகர்த்துவாங்க. ஸோ இந்த மாரி ஒரு கெட்ட பழக்கம் வந்து இருக்கவே கூடாது. ரொம்ப ஹார்ட்ஃபுல்லா, மீனிங்ஃபுல்லா, லவ்வபுளா
அதே மாதிரி வந்து அவங்களோட கம்யூனிகேஷன்ல நம்ம எப்படி இருக்கணுங்கிறதுலையும் நீங்க வந்து கண்டிப்பா அதுக்கு ஒரு சரியான ரெஸ்பெக்டை கொடுத்து நீங்க வாழ்ந்தீங்கன்னா உண்மையான லவ், உண்மையான வாழ்க்கை உங்கள்கிட்டயே உண்மை இல்லை அப்படின்னா நீங்க எப்படி உண்மையை எதிர்பார்க்க முடியும்? உங்ககிட்டயே அது இல்லைங்கும் போது நீங்க எப்படி அங்க போய் எதிர்பார்க்கறதுல எந்த விதமான நியாயம் இருக்கு? ஸோ எப்ப நம்ம வந்து உண்மையான அன்பு நமக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறோமோ அப்போ 100%, 200% அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு நம்ம தயாராக இருக்க வேண்டும். அப்படி நம்ம வாழ்க்கையில நம்மளோட பார்ட்னரை, நம்ம கூட இருக்கிறவங்கள நமக்கு மதிக்க தெரிஞ்சதுன்னா நம்மளோட வாழ்க்கை வந்து சுபிட்சமாக இருக்கும். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. அதே டைம்ல வந்து ஒரு குவாலிட்டியான வாழ்க்கை நம்ம வாழணும் அப்படின்னா நம்ம குழந்தைகளுக்கான டைமிங்கை கொடுக்கணும். ஒய்ஃபு அதே மாதிரி வீட்டுக்கான டைமை வந்து 100% நம்ம கொடுக்கணும். அவங்களுக்கு உண்டான குவாலிட்டி டைம்ல அவங்கள தான் நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில டீடாக்சிஃபிகேஷன் வந்து உடம்புக்கு மட்டும் பண்ணா பத்தாது, ரிலேஷன்ஷிப்க்கும் பண்ணணும். உங்க வாழ்க்கையில நீங்க எந்தெந்த நபர்களை உங்க வாழ்க்கையில வச்சுக்கணும், வைக்கக்கூடாது, எந்த நபரை வந்து நீங்க அவாய்ட் பண்ணணும், எந்த நபரை அவாய்ட் பண்ணக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியணும். ஏன்னா டீடாக்சிஃபிகேஷன் நம்ம உடம்புக்கு மட்டும் இல்லை, நம்ம கூட இருக்கிறவங்களுக்கும் தேவை. ஏன்னா ஒரு மோசமா எப்பவுமே வந்து எந்த ஒரு சூழ்நிலையிலுமே நம்மளை தவறா பேசக்கூடிய, நம்மளை தவறா அணுகக்கூடிய, நம்ம கூடயே வந்து இருந்து நமக்கு தவறுதலை நிறைய இழைக்கக்கூடிய சில நபர்கள் நம்ம கூடயே இருப்போம் இல்லையா? நம்ம கூடயே அந்த மாதிரி நபர்கள் வந்து நம்ம கூட இருந்து நம்மளையே வந்து பெரிய அளவுல பாதிப்பு ஏற்படுத்துவாங்க. நிறைய விஷயத்துல வந்து உங்களை வந்து சிக்க விட்டு அழகு வைப்பாங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் உங்களோடயே இருப்பாங்க. சிலர் வந்து சிலரோட ட்ராப்ல போய் மாட்டவும் செஞ்சிருவாங்க. ஸோ அவங்களோட பெனிஃபிட்ஸ்க்காக, அவங்களோட வாழ்க்கைக்காக, அவங்களோட இன்கம்காக உங்களை வந்து ஒரு இடத்துல வந்து சிக்க விட்டு உங்களை வந்து கடுமையா கஷ்டப்படுத்திட்டு இருப்பாங்க. அது உங்களுக்கே தெரியாது, உங்களுக்கே அது வந்து புரியாது. அதாவது உங்க ஆக்சுவலா சொல்லணும்னா உங்க அக்காவா இருப்பாங்க, இல்லைன்னா உங்க தங்கச்சியா இருப்பாங்க. உங்களை பத்தி யாருக்கிட்ட சொல்லக்கூடாதோ அவங்கள்ட்ட பேசுவாங்க. அதே மாதிரி நீங்க யாரோட இணைஞ்சு நல்லா வாழ முடியுமோ அந்த நபர்கிட்டயே உங்களை பத்தி தப்பா போய் பேசுவாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களை பத்திய நிறைய உண்மைகளை வந்து யாருக்கிட்ட சொல்லவே கூடாதோ அவங்கள்ட்ட போய் சொல்லிடுவாங்க. இந்த மாதிரி சில நபர்கள் இருக்கிறாங்க. ஸோ வாழ்க்கையில நம்ம உடம்புல இருக்கிற டாக்ஸின்ஸை மட்டும் ரிமூவ் பண்றது இல்லை, நம்மளோட இருக்கக்கூடிய இந்த மாதிரி டாக்ஸின்ஸையும் நம்ம அவாய்ட் பண்ணித்தான் ஆகணும். அப்போ நம்ம அந்த மாதிரி நம்மளோட இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ், ஏன்னா ஒரு புதுசா திருமணமாய் வந்த ஒரு பெண்மணிக்கு ஒரு வீட்டில் வந்து நிறைய டார்ச்சர் கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் யாரா இருப்பாங்கன்னா அந்த ஆணோட கூட பிறந்த சிலரா இருப்பாங்க. அவங்க வந்து இந்த ஆணுக்காக சில விஷயங்களை செய்யணும்னு நினைச்சு, நன்மை செய்யறதா நினைச்சு நிறைய துரோகங்களை வந்து செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி அந்த தாய் தகப்பனுடைய பயம் அந்த குழந்தைகளை வந்து அந்த புதுசா திருமணமானவங்களை கடுமையா பாதிக்கும். ஸோ இதை வந்து நம்ம ரியலைஸ் பண்ணி ரிலேஷன்ஷிப்குள்ள இருக்கிற அந்த டாக்ஸினை நம்ம ஐடென்டி பண்ணி அவங்களுடைய வார்த்தைகள், ஏன்னா உங்களை வந்து எப்படியெல்லாம் வந்து ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணி உங்களை வந்து இரிட்டேட் பண்ணி எங்க உங்களை வந்து கீழே உழுக வைக்க முடியும்னு அவங்க டிசிஷன் எடுத்துட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்க நல்லவங்க கிடையாது, உங்களோட வெல்விஷர் கிடையாது. உங்களை எப்படியாவது அவாய்ட் பண்றதுக்காக, உங்களை வந்து பிரச்சனைக்குள்ளார மாட்ட வைக்கிறதுக்காக நிறைய வேலைகளை வந்து செய்யக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. அவங்களையும் வந்து தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுக்கு உண்டான பயம், அவங்க மனசுல இருக்கக்கூடிய பிரச்சனை, அவங்களுடைய அந்த மனநிலை காரணமாக இதை செய்வாங்க.
ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் இது எல்லாமே அவங்க செஞ்சது பூராமே வேஸ்டா போறதுக்கான விஷயங்கள் நடக்கும். ஏன்னா யார் எப்போ வந்து ஒரு ஓப்பன் மைண்ட் இல்லாம இந்த மாதிரி தப்பா செய்யறாங்களோ, கடைசியில் அதுக்கான பலன்கள் வந்து நிச்சயமா பிரபஞ்ச சக்தி வந்து அவங்களுக்கு கொடுக்க தான் போகுது. அவங்க எதை வந்து புடிச்சு நிக்கணும்னு நினைச்சாங்களோ, எதை வந்து அவங்க வாழ்க்கையில தேவைன்னு நினைச்சாங்களோ, எதை வந்து அவங்க வாழ்க்கையோட முக்கியம்னு நினைச்சாங்களோ, அந்த முக்கியமே அவங்களுக்கு இல்லாம போயிரும் முழுசா. அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையத்தான் இன்னைக்கு இந்த மாதிரி வந்து இருக்கக்கூடியவர்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஒரு நபர் இருக்கிறாரு. அவர் வந்து வாழ்க்கையில நிறைய பணம், காசு, அதே மாதிரி நிறைய விஷயங்களை சேர்த்தணும்னு நினைச்சிருக்கிறாரு. ஆனா அதுக்காக உறவுகளை வந்து ரொம்பவுமே கஷ்டப்படுத்தி இருக்கிறார். அவர் வந்து அத்தனை பேத்தையுமே ஏமாத்தக்கூடிய நிறைய வார்த்தைகளை உபயோகிச்சு தன்னை வந்து ஒரு பெருமை நபராக எல்லாத்துக்கும் ஃபோக்கஸ் பண்ணி காமிச்சார். கடைசியில் அவர் வந்து எப்படி அவர் செகண்ட் மேரேஜ் பண்ணாரு, எப்படி அவரோட வாழ்க்கை கேள்விக்குறியாக மாறிச்சு, வாழ்க்கையில் நிம்மதியே இல்லாத ஒரு வாழ்க்கையை வந்து இன்னைக்கு எங்கேயுமே மரியாதை இல்லாத ஒரு வாழ்க்கையை வந்து வாழ வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாரு. அப்ப அவர் எதை புடிச்சு நிக்கணும்னு நினைச்சாரோ அது வந்து முழுசா இல்லாம போயிடுச்சு. ஸோ எங்கேயோ ஒரு ட்ராப்ல போய் அவங்க வந்து வாழ்க்கை இழந்துருவாங்க. இந்த மாதிரி அவங்களுக்கு உண்டான விஷயங்கள், அவங்களுக்கு உண்டான தண்டனைகள், அவங்களுக்கு உண்டான சூழ்நிலை மாற்றங்கள் அவங்களுக்கு தேவையான அளவு இந்த பிரபஞ்ச சக்தி கொடுத்துட்டே தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து அதை பற்றியெல்லாம் கவலைப்படக்கூடாது. நம்ம வந்து நேர்மையா எப்பவுமே ஒரே மாதிரி யாரையும் வந்து தள்ளி வைக்காம, யாரையும் வந்து அசிங்கப்படுத்தாம, எந்த விதமான தவறுகளும் நம்ம செய்யாம நம்ம வாழணும். அதே மாதிரி இந்த மாதிரி நபர்களை நம்ம எந்த காலகட்டத்திலையும் நம்மளோட சேர்த்தி கொள்ளக்கூட கூடாது. இந்த தவறா நடக்கக்கூடிய டாக்ஸினா இருக்கக்கூடிய ரிலேஷன்ஸை நம்ம கூட வச்சுக்கவே கூடாது. அதே டைம்ல அவங்கள எகெயின்ஸ்டாவும் நம்ம பண்ணக்கூடாது. ரொம்ப முக்கியமான விஷயம் அதுதான். நீங்க வந்து ஃபேமிலியில இருக்கக்கூடிய எதிரிகளை நீங்க சந்திக்கும் பொழுது அந்த எதிரிகளை வந்து நேரடியா நீங்க ஃபேஸ் டு ஃபேஸ் அவங்கள ஒதுக்கக்கூடாது. அப்படி ஒதுக்குனீங்கன்னா அவங்க இன்னும் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை வந்து உருவாக்கிடுவாங்க. அப்போ நீங்க வந்து அந்த ரொம்ப சேஃபா, ரொம்பவுமே அவங்களுக்கே தெரியாம நீங்க வந்து அவங்கள வந்து அவாய்ட் பண்றது வந்து செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். அதுக்கு வந்து நீங்க ஆல்ரெடி நிறைய உட்கார்ந்து ஆலோசனை பண்ணி, ஏன்னா நெகட்டிவ் பர்சன்ஸ், ஸோ அவங்க என்ன வேணாலும் ரியாக்ட் பண்ணுவாங்க. உங்களை எப்படி வேணாலும் யார்கிட்ட வேணாலும் போய் பொய்யான வார்த்தைகளை வந்து உபயோகப்படுத்திடுவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்மளை வந்து பொய்யான விஷயங்களை வைத்து நம்மளை வந்து அசிங்கப்படுத்தக்கூடிய அந்த ரிலேஷன்ஸை வந்து நீங்க டைரக்டா ஃபோக்கஸ் பண்ணி சண்டை போடவோ இல்லை அவங்கள்ட்ட ஏதாவது சொல்லவோ செஞ்சீங்கன்னா, அவங்கள அவாய்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நீங்க மாட்டிக்குவீங்க. ஏன்னா அது வந்து அவங்க உங்களை திரும்ப தவறான விஷயங்களை வந்து எல்லாத்துக்கும் பரப்பி விட்டுருவாங்க. ஸோ அதை வந்து நீங்க கேர்ஃபுல்லா செய்யணும். அவங்களுக்கே தெரியக்கூடாது நீங்க அவங்கள அவாய்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க, அவங்க வந்து நீங்க விலகிட்டு இருக்கிறீங்கன்னு அவங்களுக்கே தெரியக்கூடாது. ஸோ அந்த அளவுக்கு சேஃபா செய்யணும். உங்களால் அது முடியலன்னா நீங்க பிரேக் எடுத்துக்கலாம், கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம், கொஞ்சம் காலம் வெயிட் பண்ணலாம், சில காலத்துக்கு அப்புறம் அதை வந்து நடைமுறைப்படுத்தலாம். இந்த மாதிரி வந்து உங்க வாழ்க்கைய நீங்க வந்து அந்த டாக்ஸினாக இருக்கக்கூடிய ரிலேஷன்ஸை நீங்க கண்டிப்பா அவாய்ட் பண்ணித்தான் ஆக வேண்டும். உங்க வாழ்க்கையில இதை நீங்க செய்யலைன்னா உங்க வாழ்க்கை வந்து கேள்விக்குறியாக மாறும். அந்த மாதிரி யாரு கூட நம்ம இருக்கணும், யாரு கூட நம்ம இருக்கக்கூடாது, யார் வந்து தவறான நபர்கள், யார் வந்து சரியான நபர்கள், இந்த கால்குலேஷன் நமக்கு இல்லைன்னா நம்மனால ஒரு அழகான சரௌண்டிங்கை நம்ம வந்து ஏற்படுத்தவே முடியாது. ரிலேஷன்ஸ்ல நம்ம அது ரொம்ப முக்கியமா ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம். அப்ப நம்மளுடைய அந்த சரௌண்டிங் வந்து சரியான ஒரு விஷயத்த வந்து நமக்கு கொடுக்குமே ஆனால் நம்மளோட வாழ்க்கை வந்து நல்லா இருக்கும். இப்போ நம்ம நல்லா ஒரு தூங்கணும்னு நினைச்சாலே நமக்கு என்ன தேவை? ஒரு நல்ல சரௌண்டிங் வேணும் இல்லையா? நிறைய பக்கத்துல ட்ரெயின் கடகடா கடகடா கடகடான்னு ஓடிட்டே இருந்ததுன்னா நம்மனால தூங்க முடியாது. அதே டைம்ல நம்ம அந்த ஒரு பீஸ்ஃபுல்லான சவுண்டே இல்லாத ஒரு டார்க் ரூம்ல நல்ல இடத்துல வந்து நம்ம படுத்து தூங்குறோம், சுத்தி நல்ல நேச்சர் இருக்குது அப்படிங்கும்போது அந்த ஸ்லீப் வந்து இன்னும் நல்ல டெப்தான டீப் ஸ்லீப்பாக மாறும்.
அதே மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கையில நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் நல்ல விஷயங்களாக நல்லவர்களாக நம்ம தான் வடிவமைச்சுக்கணும். ஏன்னா டாக்ஸின் பர்சன்ஸ் வர்றது வந்து நமக்கு தெரியாது. அந்த நபர்களை வந்து நம்ம எப்போ வேணும் வேண்டான்னு சொல்லி அவங்கள முழுசாக நம்ம அவாய்ட் பண்ணிடணும். அவங்களுக்கு உண்டான ஒரு நிகழ்வோ மரியாதையோ அவங்களுக்கு உண்டான விஷயங்களோ நம்ம கொடுக்கவே கூடாது. முடிஞ்சா அவங்கள வந்து எப்படியும் ஃபேஸ் பண்ண முடியுங்கிறத முடிவெடுத்து பர்டிகுலர் டைம்ல உங்களால வந்து பேச முடியும்னா டைரக்டா அவங்கள்ட்ட பேசி அவங்கள வந்து நீங்க முழுசா உங்க வாழ்க்கையிலிருந்து அவாய்ட் பண்ணிடணும். ஸோ அப்ப நம்ம வாழ்க்கையை வந்து சரிப்படுத்துவதற்கு டாக்ஸின் ரிலேஷனை கட் பண்ணி தான் ஆகணும். வேற வழியே கிடையாது. யாரெல்லாம் வந்து அந்த மாதிரி டாக்ஸின் ரிலேஷனுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அது வந்து உங்க வாழ்க்கையவே வந்து பெரிய அளவுல பாதிக்கப்படும். அதே மாதிரி நீங்க நல்லா இருக்கணும், நீங்க நல்லா ஒரு வாழ்க்கையில வந்து நல்ல நிகழ்வோட நல்ல ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது உங்களோட சரௌண்டிங்கை சுத்தமா வச்சுக்கணும். முடிஞ்ச வரைக்கும் நம்ம எங்க நம்மளோட நிறைய விஷயங்களை நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்றப்போ அந்த இடத்த வந்து நம்ம கண்டிப்பா சுத்தமா கிளியரா வச்சுக்கணும். அதை வந்து நமக்கு சரியா செய்ய தெரியல அப்படின்னா நம்மளை சுத்தி நிறைய தேவையில்லாத பொருட்களை வந்து இப்போ உங்களுக்கு வந்து ஒரு 700 ஸ்கொயர் ஃபீட் இல்லைன்னா வந்து 500 ஸ்கொயர் ஃபீட் இல்லைன்னா ஒரு பெட்ரூம் ஆளு கிச்சன் அந்த மாதிரி ஒரு வீடு இருக்குது அப்படின்னா அதுல வந்து நீங்க பெரிய பெரிய சோஃபா வாங்கி போடுறது, பெரிய ஒரு 10க்கு ஒரு 11 இல்லைன்னா 10க்கு 8 அந்த மாதிரி வந்து ஒரு வீடு இருக்குதுன்னா அதுல போய் 6க்கு 6 கட்டில் வாங்கி போடக்கூடாது. ஸோ அந்த மாதிரி எப்படி அதே ஃபுல்லா, ஏன்னா அதுவே வந்து உங்களோட முக்காவாசி இடத்த வந்து அதுவே எடுத்துக்கும். என்ன தேவையோ அதைத்தான் நம்ம வாங்கணும், அதைத்தான் நம்ம செய்யணும். இப்போ உங்க வீடே சின்னதா இருக்கு, அதுக்குள்ள போய் ஒரு பெட்டை வளர்த்தக்கூடாது. ஸோ அது வந்து அதுக்குண்டான ஸ்பேஸ் நம்ம கொடுக்கணும் இல்லையா? அதுக்குண்டான இடத்த நம்ம கொடுக்கணும். ஸோ அந்த இடத்த கொடுக்கக்கூடிய அந்த இடத்த நம்ம தரக்கூடிய சூழலும் நமக்குண்டான அந்த ஸ்பேஸும் இருந்தா மட்டும்தான் நம்ம வந்து அந்த விஷயத்தையே செய்யணும். அதே மாதிரி நம்மளோட வாழ்க்கையில நம்ம என்ன பர்ச்சேஸ் பண்றோம், எதை கொண்டு வரோம், ஒரு விஷயம் நம்ம வாங்கி வைக்கிறோம்னா அது எப்படி நமக்கு தேவையா இருக்குது, தேவையில்லாம இருக்குது, இப்படிங்கிறதெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் நீங்க ப்ராடக்ட் நீங்க வந்து பர்ச்சேஸே பண்ணணும். ஸோ வீட்டுக்குள்ளார நிறைய குப்பைகளை கொண்டு வந்து சேர்த்தக்கூடாது. தேவையில்லாத பொருட்களை வந்து வாங்கி வைக்கக்கூடாது. நம்ம வந்து ஒரு ஒரு பொருளை 6 மாசம் யூஸ் பண்ணலைன்னா 6 மாசத்துக்கு நம்ம யூஸ் பண்ண வேண்டிய தேவையில்லைன்னா அந்த பொருளை காசை கொடுத்து அதை வாங்கவே கூடாது. வாங்கினா நம்ம அதை வந்து உடனடியாக அப்ளை பண்ணி அதை யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணாத பொருளை டப்பாவோட தூக்கி அடிக்கி வைக்கிற பழக்கம் வந்து இருக்கவே கூடாது. இப்போ நிறைய உங்கள்கிட்ட வந்து க்ராசரி இருக்குது, நிறைய கிளாஸ் டம்ளர்ஸ் இருக்குது, நிறைய கண்ணாடி பிளேட்டுகள் இருக்கு அப்படின்னா வாங்கி பெட்டி பெட்டியை மேலே அடுக்கி வைக்கவே கூடாது. நீங்க அதை எடுத்து அதை லக்ஸரியஸா நீங்க வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். நீங்க நிறைய போய் கிளாஸ் பிளேட் எல்லாம் வாங்கி செராமிக் அந்த டம்ளரு பிளேட் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு நீங்க வந்து ஒரு சில்வர் தட்டிலேயே சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை வந்து பெருசா மாற்றத்தை தராது. உங்க வாழ்க்கையில சில மாற்றங்களை உங்களால கொண்டு வர முடியாது. ஏன்னா நீங்க வாங்கின பொருளை பாருங்க, வெரி சிம்பிள். நீங்க வந்து நல்ல ஒரு பீங்கான் பிளேட் வாங்கியிருக்கிறீங்க, அந்த மனசு உங்களுக்கு இன்னுமே வரல, ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கியிருக்கிறீங்க, அந்த பொருளை உபயோகப்படுத்தவே இல்லை நீங்க, இல்லையா? நம்ம ஃபர்ஸ்ட் அதை வந்து கத்துக்கணும். ஒரு பொருள் வாங்குறோம் அப்படின்னா அந்த பொருளை நம்ம உபயோகப்படுத்தக்கூடியவராக நம்ம இருக்கணும். அப்பதான் நம்ம அதை பர்ச்சேஸே பண்ணணும். நீங்க அப்புறம் எதுக்கு போய் செராமிக் பிளேட் வாங்க போறீங்க? எதுக்கு அந்த டிசைன் பீங்கான் பிளேட்டை வாங்க போறீங்க? அப்போ அதை வாங்காம இருக்கிறது தான் நமக்கு சிறந்தது. வாங்கிட்டீங்க அப்படின்னா பாக்ஸ் போட்டு மேலே அடுக்கி வைக்காதீங்க. உங்களை அந்த லக்ஸரியஸ்க்கு கொண்டு வந்துருங்க. நீங்க அதை உடஞ்சாலும் பரவாயில்லன்னு அதை யூஸ் பண்ண ஆரம்பிங்க. நீங்க வந்து திரும்ப போய் சில்வர் பிளேட்ல சாப்பிடக்கூடாது. ஸோ நமக்கு அது வந்து புரியணும். நம்ம எதை செஞ்சிருக்கிறோமோ, எதை நம்ம வாங்கியிருக்கிறோமோ, அந்த பொருளை நமக்கு உபயோகப்படுத்தக்கூடிய மனநிலை நமக்கு வரணும். நான் வந்து எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுவேன், ஆனா எதையுமே நான் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னா நீங்க அந்த இடத்துக்கே போகலைன்னு அர்த்தம். நீங்க வந்து அந்த அந்த மாற்றத்தை உங்க வாழ்க்கையில நீங்க ஏற்படுத்தலைன்னு அர்த்தம். அப்ப நமக்கு எதெல்லாம் வேணும், எதெல்லாம் தேவையில்லைங்கிறத நமக்கு முடிவெடுக்க தெரியணும்.
அந்த பொருளை எல்லாம் நம்ம வாங்குறதா இருந்தா அந்த பொருளை எல்லாம் நம்ம உபயோகப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கணும். செல்ஃப்ல மேல தூக்கி அடுக்கறதுக்காக நீங்க எந்த ப்ராடக்ட்டையும் வாங்கவே கூடாது வாழ்க்கையில. ஸோ அந்த மாதிரி தேவையில்லாத பொருட்களை வாங்குறத வந்து நம்ம தவிர்க்கணும். அந்த வாங்கின பொருளை முழுசா யூஸ் பண்ணணும். அதே மாதிரி வந்து நமக்கு வாங்கின பொருள்ல தேவை இல்லைன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அதை வந்து கண்டிப்பா ஒரு பாக்ஸ் போட்டு ஒதுக்கிடணும். வீட்டுக்குள்ளார தேவையில்லாத நிறைய பொருளை வந்து நோட் புக்ஸ் ஆகட்டும், உங்களோட டாய்ஸ் ஆகட்டும், இல்லை குழந்தை யூஸ் பண்ற பொருள் ஆகட்டும், இதெல்லாம் எதெல்லாம் வந்து உங்க இடத்த பிடிக்குதோ அதையெல்லாம் வந்து உபயோகமே இல்லாத நிறைய இந்த அலங்கார பொருளை போய் வாங்கிட்டு வருவாங்க. ஒரு வீட்டுக்கு வந்து அலங்காரப்படுத்துறேன்னு சொல்லிட்டு நிறைய அலங்கார பொருளை வாங்கிட்டு வந்து வீட்டுக்குள்ள வைப்பாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வீடு பெருசா இருக்கணும். அந்த மாதிரி நல்ல ஸ்பேசியஸா இருக்கிற இடத்துல ஃபுல்ஃபில் பண்றதுக்காக எக்கோ வராம இருக்கிறதுக்காக நீங்க அலங்கார பொருட்களை வந்து வாங்கி வைக்கலாம். உங்களுக்கு நீங்க இருக்கிற இடமே பத்தாது, உங்களோட உபயோகத்துக்கே அந்த வீடு பத்தாது. அப்படிங்கும்போது நீங்க நிறைய அலங்கார பொருளை பர்ச்சேஸ் பண்றத நிச்சயமா நீங்க வந்து அவாய்ட் பண்ணக்கூடியவராக இருக்கணும். அந்த மாதிரி நமக்கு எது தேவை, எது நமக்கு தேவையில்லைன்னு வீட்டுக்குள்ளார நம்ம டயக்னாஸ் பண்ணி கண்டுபிடிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். நம்ம வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு 6 மாசம் ஒரு பொருளை நம்ம யூஸ் பண்ணவே இல்லைன்னு வைங்க. ஒரு பொருளை வந்து தொடர்ந்து நம்ம வந்து 6 மாசம் யூஸ் பண்ணல அப்படின்னா அதை கம்ப்ளீட்டா தூக்கி இறக்கி போட்டுரும். அந்த குப்பையை நீங்க திரும்ப எடுத்து வைக்கவே கூடாது. அந்த பொருள் வந்து உங்க பாத்திரமா இருக்கலாம், சில்வர் பாத்திரமா இருக்கலாம், இல்ல பீங்கான் பாத்திரமா இருக்கலாம், எதுவா வேணாலும் இருக்கலாம், எப்பேற்பட்ட விலை கொடுத்து வாங்கின பொருளாகவும் இருக்கலாம். ஆனா நீங்க 6 மாசம் ஒரு பொருளை யூஸ் பண்ணவே இல்லை, அது வந்து உங்க உபயோகத்துக்குள்ளார வரல அப்படின்னா அதை தூக்கி இறக்கி போடுறதுதான் மிக மிக சிறந்தது. அதே மாதிரி உங்களுக்கு எக்ஸஸ் பொருள் இருக்கு, அதை போடுறதுக்கு மனசு இல்லை, ஒரு மாதிரி அதெல்லாம் வந்து சாத்தியம் இல்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதையெல்லாம் நல்ல ஒரு காட்டன் பாக்ஸ் அட்டைப்பெட்டி வாங்கி அதையெல்லாம் உள்ள போட்டு கண்ணுக்கு தெரியாத இடத்துல தூக்கி மறைச்சு வச்சிடணும். ஸோ அந்த மாதிரி வீட்டை வந்து ஒருங்கிணைக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்க வாழ்க்கையில நிறைய விஷயம் வந்து மாற்றத்தை உங்களுக்குள்ளார கொடுக்க ஆரம்பிக்கும். ஏன்னா நம்மளோட வாழ்க்கையில நம்ம மெயினா வந்து இந்த மாதிரி நம்ம சுத்தி இருக்கக்கூடிய நிகழ்வை வந்து சிம்பிளா வச்சுக்கணும். எதையெல்லாம் யூஸ் பண்றோமோ அதையெல்லாம் நம்ம கூட வச்சுக்கணும். எதையெல்லாம் யூஸ் பண்ணலையோ அதையெல்லாம் அவாய்ட் பண்ணிடணும். எப்படி ரிலேஷன்ஷிப்ல வந்து ஒரு டாக்ஸினை வந்து நம்ம அவாய்ட் பண்ணணுங்கிறத வந்து செய்யறோமோ அதே மாதிரி நம்ம வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய நிறைய எக்ஸஸ் பொருட்களையும் நம்மளோட டாக்ஸினை, நம்மளோட தேவையில்லாத விஷயங்களை உருவாக்கும். நீங்க ஒரு இடத்துல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறீங்க, ஒரு ஜாப்ல இருக்கீங்க, உங்களுக்கு சொந்தமா ஒரு கம்பெனி இருக்குது அப்படின்னா என்னோட லைஃப்ல வந்து ஒருத்தங்க அவங்க வந்து இந்த நேனோ டெக்னாலஜி மாதிரி காத்துலயே பண்ணக்கூடிய ஒரு டெக்னாலஜி. ஸோ அதற்கான ஸ்பேர் விற்கிற ஒருத்தர், அவங்க என்னோட கிளைண்ட், என்னோட பேஷண்ட். அவங்களுக்கு வந்து அடிக்கடி நெகட்டிவான, அப்போ வந்து நமக்கு இந்த கிளாஸ் இல்லையே, ஸோ நான் சாதாரண டாக்டர் தான் அப்போ, அக்குபஞ்சரு ப்ளஸ் இது பண்ணக்கூடிய இயற்கை மருத்துவர். ஸோ அந்த டைம்ல வந்து நமக்கு இந்த கலையை வந்து நம்ம கத்துக்கல. ஸோ நமக்கு வந்து டாக்ஸின்ஸ்ல வந்து இந்த மாதிரி நெகட்டிவ்கள்லாம் வந்து ரிமூவ் பண்ற அளவுக்கு நம்ம வந்து வளரவும் இல்லை. ஸோ அப்போ தெரியாத அந்த சூழ்நிலையில அந்த பேஷண்ட் நம்ம கிட்ட வரும்போது அவங்களுக்கு வந்து அது அந்த டெக்னாலஜிக்கு பேர் வந்து அந்த காத்துல வேலை செய்ய நல்ல பேரு நான் ஞாபகம் வந்து நான் சொல்றேன். ஸோ அவங்களுக்கு வந்து அடிக்கடி ஆல்ரெடி நிறைய டிசீஸ்ல வந்து அவங்க கஷ்டப்பட்டு இருக்காங்க. அவங்க லைஃப்லயும் நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து வந்துட்டே இருக்குது. ஸோ சார் என்ன பண்றதுன்னே தெரியல, என் வாழ்க்கையில வந்து எதை செஞ்சாலும் எதை பண்ணாலும் பெரிய அளவில் நாங்கள் பிஸ்னஸ் பண்ணுறோம், ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல் கம்பெனி வச்சுருக்குறோம், அது பிரம்மாண்ட வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி ப்ரொடக்ஷனை அவங்களே ஓனாக பண்ணி கொடுத்துட்ருக்குறாங்க. ஸோ டிமாண்டும் அதை விட அதிகமாக இருக்குது. ஆனால் அவங்கனால அதில் சர்வை பண்ண முடியதே இல்லை. ஸோ இவங்க இந்த ப்ராப்ளத்தை வந்து என்கிட்ட சொல்லும்போது எனக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ அன்னைக்கு நான் அவங்கள்ட்ட சொன்ன ஒரே ஐடியா என்னன்னா, உங்களோட கம்பெனியை கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிடுங்க, என்னெல்லாம் மிஷினரிஸ் எங்கெங்கே வச்சுருக்கிறீங்களோ அதை வந்து ஸ்பேஸ் இடம் மாற்றிடுங்க, எதையெல்லாம் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ராடினரியாக வந்து குப்பைகளா இல்லைன்னா வந்து ஸ்டோர் ரூம்னு சொல்லி நிறைய ஸ்டோரேஜில் வச்சுருக்கிறீங்களோ அதையெல்லாம் தூக்கி இறக்கி போட்டுருங்க,
அந்த மாதிரி வந்து ஒரு கம்ப்ளீட்டா ஒரு கிளீன் பண்ணுங்க. உங்க ஸ்டாஃப்ஸ் எல்லாம் இடம் மாத்திருங்க. உங்களோட சிஸ்டம் எல்லாம் இடம் மாத்திருங்க. இந்த மாதிரி வந்து ஒரு பெரிய பிளான் சொல்லி அப்படியே ஒரு பெரிய கொலாச் பண்ண சொன்னேன். ஸோ அந்த கொலாச் பண்ணி கசபுசான்னு எல்லாம் பண்ணதுக்கு அப்புறமா அவங்க அதுக்கடுத்த ஒரு பெரிய ஆர்டர் 1 crore சம்திங் ஒரு ஆர்டர் வந்து அவங்களுக்கு உடனடியாக கிடைச்சது. ஸோ வந்து என்கிட்ட ரொம்ப சந்தோஷமா பகிர்ந்துக்கிட்டாங்க. சார், இந்த மாதிரி ஒரு விஷயத்த நான் செஞ்சப்போ இவ்வளோ பெரிய ஒரு வெற்றி வந்து எனக்கு கிடைச்சது, அதுக்கு நீங்க தான் காரணம் அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட வந்து ரொம்ப சந்தோஷமா ஷேர் பண்ணாங்க. ஸோ இதே தான் நீங்க வந்து உங்க வீட்டில் நிறைய ஃபர்னிச்சர் வந்து ஒரு டைப்பாக நீங்கள் எல்லாம் போட்டு வச்சிருப்பீங்க. ஒரு 2 மாதம் 3 மாதம் ஆகும்போது உங்களோட மூளை முடுக்கில் இருக்கக்கூடிய அத்தனை பொருளையும் எடுத்து கம்ப்ளீட்டாக உங்களோட வீட்டோட சரௌண்டிங், உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சிஸ்டம், வீட்டுக்குள்ளார நீங்கள் வந்து ஆல்ரெடி ஒரு டிசைன் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா கம்ப்ளீட் டிசைனிங் கலைச்சிட்டு ஒரு புதுசாக ஒரு டிசைன் வந்து பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி 3 மாதம் 6 மாதத்துக்கு ஒரு டைம் நீங்கள் வந்து உங்கள் வீட்டுக்குள்ளார ஒரு பெரிய டீக்ளட்டரிங் செய்யும் பொழுது உங்களுடைய வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவான விஷயங்கள் இடமாற்றத்தை அடைந்து விடும். ஏன்னா ஒருத்தர் வந்து உங்க மேல பொறாமைப்படுறாரு, ஒரு விஷயத்துல வந்து உங்ககிட்ட உங்களை பார்த்து ஏங்குறாரு, உங்களோட வளர்ச்சியை பார்த்து கண் வைக்கிறாருன்னே வச்சுக்கலாம். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பிக்சர் இருக்கும். ஸோ அந்த பிக்சர் வந்து எப்பவுமே வந்து அவங்க மைண்ட்ல இருக்கும். நீங்க ஒரு 3 மாசம் 6 மாசத்துக்கு இடையில உங்களோட பிக்சரை, உங்களோட சரௌண்டிங்கை, உங்க பிஸ்னஸ் அந்த ஃபீல்டை, அந்த போர்டோட கலரை, இதையெல்லாம் வந்து நீங்க அடிக்கடி சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா நிச்சயமா அவங்களுக்கு அந்த ஞாபகமே இல்லாத இடத்துக்கு நம்ம டிராவல் பண்ணிடுவோம். ஸோ அவங்க மைண்ட்ல இருக்கக்கூடிய உங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய அந்த நபர்களோட மைண்ட்ல வச்சிருக்கிற பிக்சர் அங்க இருக்காது. ஸோ நிச்சயமா அதுல வந்து ஒரு பர்ட்டிகுலர் பெர்சன்டேஜ் நெகட்டிவ் வந்து நம்மளை விட்டு வெளியே போயிடும். அந்த மனிதர்கள் வந்து உங்களை பார்த்துட்டு தான் அதை வந்து இது பண்ணியிருக்கிறாங்க இல்லையா? இப்போ வந்து ஒருத்தர் வந்து டெய்லி ஒரு கலர் ட்ரெஸ் போடுவாருன்னு வச்சுக்கோங்க. அவர் எப்பவுமே வந்து பார்த்தாலே ஃப்ரெஷ்ஷா இருப்பார் இல்லையா? நம்மனால ஐடென்டிஃபை பண்ணவே முடியாது அவர் இப்படித்தான் இருக்கிறாருன்னு. அதே ஒருத்தர் வந்து கண்டினியூவா ஒரு யூனிஃபார்ம் போடக்கூடியவரா இருக்கிறாருன்னு வைங்க, அவரை பார்க்காமே நீங்க சொல்லிடுவீங்க அவர் இப்படிதான் இருப்பாரு அப்படின்னு. என்ன காரணம்? அவர் ரெகுலரா யூனிஃபார்ம் யூஸ் பண்ணக்கூடியவர். அவரை பத்திய பிம்பம் வந்து உங்களுக்கு 100% இப்படித்தான் தெரியும். ஸோ அந்த டெய்லி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணக்கூடிய, டெய்லி வந்து ஒரு புது ட்ரெஸ்ஸை போடக்கூடிய ஒரு நபர் வந்து இருப்பார். ஆனால் அந்த நபருக்கு வந்து அவரோட பிக்சர் வந்து யாருனாலையும் கணிக்கவே முடியாது. ஸோ அந்த பிக்சர் வந்து கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கிறதுனால அவருக்கு சீக்கிரமா நெகட்டிவ் வந்து பாதிக்கவே பாதிக்காது. நீங்க கவனிச்சா நல்லா தெரியும். ரொம்ப ரிச் பீப்புள்ஸ், நல்ல ஒரு தொழில் பண்ணக்கூடியவங்க டெய்லியும் ஒரு ட்ரெஸ் போட்டு அழகா வெளியே இறங்கி போவார். ஸோ அவர் இந்த மாதிரி தான் வருவார், இப்படி தான் வருவாருங்கிற அந்த எண்ணங்களும் மனிதர்களோட எண்ணங்களை நம்மளை பாதிக்காம நம்மளை வந்து காப்பாற்றிக்க முடியும். அதே மாதிரி தான் நம்ம சுற்றி இருக்கக்கூடிய சரௌண்டிங்கும் நம்ம அடிக்கடி அந்த விஷயத்தை சேஞ்ச் பண்ணிகிட்டே இருந்தோம்னா நம்மளை பார்த்து நம்ம மேலே ஏதாவது ஒரு தவறான எண்ணங்களை கொண்டு வரக்கூடிய, நெகட்டிவை ஏற்படுத்தக்கூடிய அந்த நபர்களுக்கு நம்மளுடைய சிந்தனைகளை, அவங்களோட சிந்தனைகளில் நம்மளை பற்றிய வைத்திருக்கக்கூடிய தாரணைகளை நம்மளால உடைக்க முடியும். அதே தான் நம்ம வீட்டை வந்து சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு, நம்ம வீட்டில் வந்து எப்பவுமே வந்து நன்மைகள் நடந்துகிட்டே இருக்கிறதுக்கு, நம்ம வாழ்க்கையை வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல டிராவல் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? வீட்டை சுத்தமா வச்சுக்கணும். அது மட்டும் இல்லாம உங்களோட அந்த ஸ்ட்ரக்சரை அடிக்கடி சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ இப்படி போட்டிருந்தீங்கன்னா அப்படி போட்டுறணும், அப்படி போட்டிருந்தது இப்படி போட்டுறணும், இங்க மூலையில வச்சிருந்தீங்கன்னா இடம் மாத்தி இந்த மூலைக்கு மாற்றிடணும். அந்த டிசைனை அப்பப்போ நீங்க மாத்திட்டே இருந்தீங்கன்னா உங்க வீட்டில் இருக்கக்கூடிய சில நெகட்டிவ்ஸை உங்களால வாஷ் அவுட் பண்ண முடியும். உங்க வாழ்க்கையில இந்த மாதிரி டீக்ளட்டரிங் செய்ய முடியும். அதே மாதிரி வந்து நம்ம டிஜிட்டல் டீக்ளட்டரிங் சொல்லலாம். நம்ம வந்து நம்ம வாழ்க்கையில நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஃபோன் இருக்குல்ல, ஃபோனை வந்து ஒரு முக்கியமான நிகழ்வாக இன்னைக்கு வாழ்க்கையில மாறிட்டனால நம்ம வந்து இதை வந்து கண்டிப்பா செய்யணும். அந்த ஃபோன் வந்து நம்ம எப்பவுமே டெய்லியும் என்னெல்லாம் போட்டோஸ் வேணுமோ அதை டெலீட் பண்ணிடணும். எதெல்லாம் வந்து நமக்கு தேவையில்லை, அதிகமா ஷேர் பண்ணியிருக்கிறாங்களோ அதை வந்து டெய்லியும் டெலீட் பண்ணிடணும். என்ன காரணம் அப்படின்னா நம்ம வந்து அதை வந்து சேர்த்து வைக்கும் போது ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் ஓவர் ஸ்டோரேஜா மாறிடும்.
ஸோ நம்மளோட இமெயில் ஆகட்டும், நம்மளுடைய ஃபோன் ஸ்டோரேஜ் ஆகட்டும், அதை வந்து டெய்லியும் கிளியர் பண்ற ஒரு பழக்கத்தை வந்து நம்ம வச்சுக்கணும். அடிக்கடி அதை வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு இருக்கிறனால எந்த ஒரு கட்டத்திலையும் உங்களுடைய அந்த சாஃப்ட்வேர் வந்து கம்ப்ளைண்டாக மாறாது. ஸோ அதனால நம்ம வந்து வீட்டையும் சுத்தமா வச்சுக்கணும். நம்மளோட ஃபோனையும் கண்டிப்பா கிளீனா, சுத்தமா நம்ம வச்சுக்கணும். ஸோ அதுக்கு நம்ம ஃபோனை வந்து அப்பப்போ சரிப்படுத்தி, அதுக்கு உண்டான விஷயங்கள வந்து நம்ம சரிப்படுத்திட்டே இருக்கணும். அதே டைம்ல வந்து நம்ம வந்து ஒர்க்க குயிக்கா முடிக்கக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும். அதே மாதிரி நம்ம வந்து அந்த குயிக்கா முடிக்கிறது, வீட்டை சுத்தமா வச்சுக்கிறது, அதுக்குண்டான விஷயங்கள ஃபேமிலி மெம்பர்ஸோட நம்ம வந்து பேசணும். நான் இதெல்லாம் செய்யறேன். ஸோ, நீங்க வந்து எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க. அப்படின்னு சொல்லி உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ இதில ஆட் பண்ணிட்டு, அவங்களையும் அத செய்ய வைக்கணும். அவங்களுக்கும் அதுக்குண்டான பொறுப்புகள குடுக்கணும். உங்களுக்கு வந்து அதெல்லாம் வந்து அவங்க செய்யல, அத வந்து செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்துச்சுன்னா, நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி வேலைகள குப்பை போடுற விஷயங்கள நீங்க வந்து இனிமேல் செய்யாதீங்கன்னு அவங்களுக்கு நல்ல ஒரு அறிவுரைய குடுக்கணும். நம்ம அந்த மாதிரி வந்து ஒரு நல்ல அறிவுரைய வந்து அவங்களுக்கு குடுத்து, நம்ம எதையெல்லாம் வந்து சுத்தப்படுத்துறோம், எதையெல்லாம் செய்யறோங்கிறத ஃபேமிலி மெம்பர்ஸோட நீங்க நல்ல ஒரு ஷேரிங் வச்சுக்கணும். ஸோ அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, அவங்களுக்கு இந்த மாரி நீங்க செய்யக்கூடிய சில மாற்றங்கள் அவங்களுக்கும் புரியும். ஸோ இத வந்து நம்ம வந்து ஒரு கோஆர்டினேட் பண்ணி தான் செய்யணும். ஸோ அதனால உங்க ஃபேமிலியோட வந்து நீங்க இந்த விஷயத்த வந்து ஒரு என்ஜாய்மென்ட்டா மாத்தி, ஒரு ப்ராசஸா மாத்தி, உங்க வீட்ல வந்து ஒரு டே அதுக்காக ஒதுக்கி, அந்த நாள்ல இந்த விஷயங்கள்லாம் நீங்க செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். ஏன்னா, நாம வந்து செய்யற விஷயங்கள் அவங்களோட வாழ்றக்கு தான். ஸோ அவங்களோட வந்து இத ஷேர் பண்ணி, அதுக்குண்டான நாள ஒதுக்கி, அத வந்து என்னென்ன நம்ம செய்யணுங்கிற முடிவெடுத்து, அவங்களோட சேர்ந்து அத என்ஜாய் பண்ணி, எல்லாரும் சேர்ந்து அத விளையாடிக்கிட்டு செய்யணும். இப்ப வீட்ட வந்து கிளீன் பண்றீங்க அப்படின்னு வீட்ட வந்து ஃபுல்லா தண்ணி போட்டு துடைக்கலாம். தண்ணி போட்டு கழுவலாம் அப்படின்னா, ஒரு பிரஷர் வாஷர் வச்சிருந்தீங்கன்னா, குழந்தைகளெல்லாம் கூப்ட்டு அந்த உங்க வீட்டு வாசலோ, இல்ல வந்து செவுரோ எல்லாத்தையும் கிளீன் பண்றீங்க அப்படின்னா, ஜாலியா அவங்க மேல தண்ணி எல்லாம் அடிச்சு விளையாண்டு, அந்த நாள வந்து என்ஜாய் பண்ணி உங்க வீட்டையும் என்ஜாய்மென்ட்டா மாத்தி, அது கூடயே அத வந்து கிளீனிங்கும் பண்ணி எடுக்கக்கூடிய ஒரு அழகான விஷயங்கள வந்து நீங்க உங்க வீட்ல செய்யணும். இந்த மாரி வந்து செய்யும் பொழுது, உங்களோட சந்தோஷமும் அதிகமாகும். உங்களோட இருக்கக்கூடியவர்களுடைய அந்த பங்களிப்பு அதிகமாகும். அவங்களும் அவங்க வாழ்க்கையில உங்களோட குழந்தைக வந்து இந்த விஷயங்கள வந்து கத்துக்குவாங்க. ஸோ நம்ம அதுக்கு வந்து எப்பவுமே வந்து அந்த கிளீனிங் ப்ராசஸ் எல்லாம் செய்யும் பொழுது, நம்ம வந்து குழந்தைக மேலயும் நல்ல விஷயங்கள செஞ்சு, ஒரு என்ஜாய்மென்ட் பண்ணி இப்போ வேஸ்ட் எல்லாம் தூக்கி எடைக்கு போடுறீங்கன்னு வச்சுக்கங்களேன். ஜென்ரலா நான் அப்படி நான் செஞ்சுட்டு இருக்கிறவன் தான். ஸோ எங்க வீட்ல அடிக்கடி வேஸ்ட் எல்லாம் தூக்கி எடைக்கு போட்டுருவோம். ஸோ அந்த எடைக்கு போடும்பொழுது, அதுல கிடைக்கக்கூடிய காச எடுத்து பசங்கள்ட்ட குடுத்து, அவங்க எதையாவது வாங்கிட்டு வந்து, அத வந்து ஷேர் பண்ணி சாப்பிடுறது. இல்லன்னா அத வந்து ஷேர் பண்ணி ஏதாவது செய்யறது. இந்த மாதிரி வந்து அந்த அமௌண்ட்ட வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த பணம் கிடைச்சதுன்னா நம்ம வீட்ல ஏதாவது ஒரு கடன் அடைக்கலாம். அந்த மாதிரி எல்லாம் செய்ய முடியும் நம்மனால. இருந்தாலும் அத செய்யாம அந்த அந்த காச வந்து அந்த கிடைச்ச அந்த சின்ன அமௌண்ட்டா இருந்தா கூட அத வந்து குழந்தைகளோட அந்த யாரெல்லாம் வந்து அதுல வேலை செஞ்சாங்களோ, அவங்களோட அத ஷேர் பண்ணி, அது ஒரு பொருள் வாங்கவோ, இல்ல சாப்பிடறதுக்கு வாங்கவோ எல்லாம் வாங்கி ஜாலியா என்ஜாய் பண்ணி அத வந்து செய்யணும். ஸோ அந்த மாதிரி எல்லாம் உங்க வீட்ல அடிக்கடி கிளியரன்ஸ் பண்ணி, அந்த உங்க மெம்பர்ஸோட அந்த டைம வந்து ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா, எஸ் சார் வி பை ஐஸ்கிரீம். கண்டிப்பா. ஐஸ்கிரீம் வாங்கலாம், பிரியாணி வாங்கலாம், இல்லன்னா இப்போ ப்ரோஸ்டட் சிக்கன் வாங்கலாம், எத வேணாலும் வாங்கலாம். அப்போ அதெல்லாம் வாங்கி நம்ம என்ஜாய் பண்ணி, அந்த குழந்தைகளோட அந்த ஏன்னா இது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு பழக்கம். ஸோ அதனால வந்து உங்க வீட்டு மெம்பர்ஸோட இத ஷேர் பண்ணி தான் நீங்க செய்யணும். அந்த நம்ம அ குழந்தைகளோட டைம் ஸ்பெண்ட் பண்றது மட்டும் இல்லாம, நம்ம வந்து நம்மளோட ஷெட்யூலையும் வந்து அந்த மாரி அழகாக மாற்றி வச்சுக்கணும். ஏன்னா, அவங்களுக்கு உண்டான டைமிங் வந்து நம்ம அவங்களுக்கு குடுக்கணும். அந்த அவங்களுக்கான ஒரு பிரையாரிட்டி நம்ம குடுக்கலைன்னா,
அவங்க வந்து நிறைய விஷயங்களை வந்து கற்றுக்கொள்ள மாட்டாங்க. நம்மளுடைய குழந்தைகளுக்கான ப்ரியாரிட்டி டைம் அப்படின்னு நம்ம சொல்லி நம்ம எடுக்கும் பொழுது, அவங்க வந்து நம்மளோட இருக்கக்கூடிய நேரங்கள்ல நீங்க வந்து உங்களோட மொபைலை பார்க்கறது, உங்களோட ஒர்க்கை பார்க்கறது, உங்களோட லேப்டாப்பை போய் பார்க்கறது, உங்களுக்கு வந்து பணம் கொடுக்கக்கூடிய விஷயங்களை வந்து ஃபோன் பண்ணி பேசுறது, இந்த மாதிரியான பழக்கங்களை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிட்டு, நம்ம குழந்தைகளோட இருக்கோம், மனைவியோட இருக்கிறோம், நம்ம வீட்டில் இருக்கிறவங்களோட இருக்கிறோம், நம்ம டைம் வந்து மார்னிங் வந்து போகிறோம், ஈவினிங் வந்து 7 o'clock வீட்டுக்கு வர்றோம் அப்படின்னா, அந்த 7 to 10 3 மணி நேரம் நீங்க வீட்டுக்குள்ள இருக்கிறீங்க, ஒரு ஹால்ல உட்கார்ந்து இருக்கிறீங்க அப்படின்னா, அங்க இருக்கக்கூடியவங்கள்ட்ட நீங்க பேசக்கூடியவராகவும், அங்க வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடியவங்களாக நீங்க அந்த மாதிரி வந்து நம்ம வந்து அந்த அந்த அவங்களுக்கான டைமை வந்து நம்ம கரெக்டா ஸ்பெண்ட் பண்ணி நம்ம அவங்கள வந்து ஃபோக்கஸ் பண்ணி அவங்களோட வந்து நல்ல ஒரு கம்யூனிகேஷனை நம்ம வந்து ஏற்படுத்திக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கை வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும். டெய்லி வந்து நம்ம ரொட்டீன் இந்த இதை வந்து நம்மளால அனுபவிக்க முடியும். ஆனா நீங்க ஜாப்ல இருந்து வந்துட்டும் தேவையில்லாம ரீல்ஸ் பார்க்கறது, ஃபோன்ல டைம் ஸ்பெண்ட் பண்றது, உங்க ஃப்ரெண்டுகிட்ட கூப்பிட்டு வீட்டுக்குள்ள இருந்து பேசிட்டு இருக்கிறது, இதையெல்லாம் நீங்க செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா உங்க வீட்ல திரும்ப ப்ராப்ளம் தான் கிரியேட் ஆகும். ஸோ அதனால நம்ம செய்யக்கூடாது. நம்ம ஒரு வேலையை செய்யறோம்னா அதுல வந்து ஒரு நாளைக்கு ஒரு 3 கோல் செட் தான் பண்ணிக்கணும். அதுக்கு மேல கோல் செட் பண்ணக்கூடாது. நான் வந்து இன்னைக்கு இந்த வேலையெல்லாம் முடிக்க போறேன் அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு 3 கோல் செட்டப் பண்ணிட்டு அதை வந்து இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள நான் கம்ப்ளீட் பண்ணுவேன்னு சொல்லி செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். அந்த மாதிரி நம்ம செய்யும் போது நம்மளோட கோல் செட்டு பக்காவா ஃபினிஷிங் பண்ணி கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து லாங் டைம் கோல் கூட வந்து நம்ம சின்ன சின்ன கோல் செட்டாக மாற்றி சின்ன சின்னதாக நம்ம செய்யணும். சின்ன சின்னதாக செஞ்சுட்டே போனீங்கன்னா உங்களோட லாங் டைம் கோல் செட் வந்து ஈஸியாக சக்ஸஸ் ஆயிரும். டெய்லி வந்து ஒரு வாழ்க்கையில் நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி ஆகட்டும், காலையில் எந்திரிச்ச உடனே நம்மளோட வந்து இன்னைக்கு என்ன ஷெட்யூல், நம்ம என்ன செய்ய போறோம், இன்னைக்கு நம்மளோட ஒர்க் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம முடிவெடுத்து நம்ம அந்த வேலையை செய்யணும். அந்த ஷெட்யூலை வந்து நைட்டு தூங்கும்போது இல்லைன்னா மார்னிங் எந்திரிச்ச உடனே செய்யக்கூடியவராக நிறைய அறிஞர்கள், நிறைய புத்திசாலிகள், நிறைய வாழ்க்கையில முன்னேறியவர்கள் இவங்கெல்லாம் வந்து காலையில ஏர்லி மார்னிங் அந்த தூங்காம எந்திரிச்சு அவங்க என்ன ஷெட்யூல் போட்டிருக்காங்களோ, என்ன கோல் செட் பண்ணிருக்காங்களோ அதை ரிவ்யூ பண்ணி பார்த்துட்டு அந்த விஷயங்களை எது முக்கியமோ அந்த முக்கியமான நிகழ்வை ஏர்லி மார்னிங் வந்து செய்யறத வந்து நமக்குள்ளார ஒரு முக்கியமான நிகழ்வாக வச்சிருக்கிறாங்க. நான் வந்து ஜாக்கிங் போவேன், வாக்கிங் போவேன், என்னோட டைமை வந்து காலையில வேஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு இல்லாம உங்களோட முக்கியமான ஒரு விஷயம் உங்களுக்கு செய்யறதுக்கு இருந்தா நீங்க ஏர்லி மார்னிங் அந்த விஷயங்களை செஞ்சு பழகுங்க. உங்களோட ஜாக்கிங் வாக்கிங் கூட சாயந்தரம் 5 மணிக்கு வச்சுக்கலாம். உங்க டைமை வந்து அது வந்து உங்க வாழ்க்கையோட முக்கியம் கிடையாது. உங்க வாழ்க்கையில உண்மையிலேயே உங்க தொழில்ல, உங்களோட ப்ராசஸ்ல, உங்களோட படிப்புல, உங்களோட குடும்பத்துல, உங்களோட இன்கம்ல, உங்களோட ஜாப்ல ஒரு முக்கியமான நிகழ்வு இருக்குது. இதை செஞ்சா எனக்கு ப்ரொமோஷன் வரும், இதை செஞ்சா என் வாழ்க்கையில வெற்றி கிடைக்கும், இந்த கோர்ஸை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணா இதை பண்ண முடியும், இதை படிச்சு இதை செஞ்சா இது வந்து வெற்றி ஆகும். அந்த மாதிரி உங்க வாழ்க்கையில ஒரு கோல் செட் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்வு இருக்குமே ஆனால் நீங்க நிச்சயமா வந்து ஜாக்கிங் வாக்கிங் எல்லாம் போறது அவசியம் இல்லாத விஷயம். அதை விட முக்கியம் என்னன்னா நீங்க காலையில நேரமா எந்திரிச்சு உட்காந்து எதை நீங்க செய்யணும்னு முடிவு பண்றீங்களோ, எதை நீங்க வென்று இதுலதான் நான் ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்த ஏர்லி மார்னிங் செய்ய பழகுங்க. ஸோ இது வந்து அதை எதை நீங்க டெய்லி செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை விட ரொம்ப முக்கியமான நிகழ்வு. உங்களோட முக்கியமான விஷயத்தை நீங்க கண்டுபிடிச்சு டெய்லி காலையில செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க எதிர்பார்க்கிறத விட, நீங்க இதைத்தான் செய்யணும்னு முடிவு பண்ணதை விட ஒரு சிறந்த ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஒரு சிறந்த வெற்றியை வந்து உங்களால அடைய முடியும். அந்த மாதிரி வந்து இதை நான் சொல்லல, மிகப்பெரும் வெற்றியாளர்கள் சொன்ன ஒரு மிகப்பெரிய கருத்து இது. ஆனா நம்மளை எல்லாம் முட்டாளாக்குற மாதிரி 7 மணி எந்திரிச்சு நீங்க எக்ஸசைஸ் பண்ணுங்க, ஓடுங்க அப்படின்னு சொல்லி உங்களை ஏமாத்திருக்கிறாங்க. நீங்க அந்த மாதிரி எல்லாம் ஏமாந்துடாதீங்க. வாழ்க்கையில நீங்க வந்து எது உங்க வாழ்க்கையில
ரொம்ப உங்களுக்கு வேலையே இல்லை, நீங்க சும்மா இருக்கிறீங்க, உங்களுக்கு வந்து அந்த செய்ய வேண்டிய அவசியம் இல்லைன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, அந்த டைம்ல நீங்க வந்து காலையில ஏதாவது எக்சர்சைஸ் பண்ணுங்க, பிரீத்திங் எக்சர்சைஸ் பண்ணுங்க. அதே மாதிரி உங்க ஒர்க்க வந்து இல்லாம ஃப்ரீயா இருக்கீங்கன்னா ஓடுங்க, குதிங்க, என்ன வேணா எக்சர்சைஸ் பண்ணுங்க, தப்பு இல்லை. ஆனா உங்க வாழ்க்கையில உண்மையாகவே இது தேவை, நான் அச்சீவ் பண்ணியே ஆகணும், நான் வந்து இதை ஜெயிச்சே ஆகணும்னு எங்கெல்லாம் நினைக்கிறீங்களோ, நீங்க வந்து நிச்சயமா ஏர்லி மார்னிங் ஒரு விஷயத்த ஸ்பெண்ட் பண்ணி அந்த டைம் எடுத்து நீங்க அந்த விஷயம் செஞ்சீங்கன்னா உங்களுடைய அந்த விஷயம் வந்து 100% சக்சஸ் ஆக மாறும். ஏன்னா காலையில நாம அதே மாதிரி நைட்டு தூங்கும்போது ஒரு ஷெட்யூல் போட்டு அந்த ஷெட்யூல்ல வந்து நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பிச்சோம்னா தான் நம்மளோட வெற்றிகளை வந்து நம்ம அடைய முடியும். நம்ம வந்து எப்பவுமே வந்து ஒரு விஷயத்த நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். ஒரு விஷயத்த நம்ம செஞ்சு ஒரு சின்ன வெற்றி கிடைச்சாலும் அந்த வெற்றியை வந்து கொண்டாடக்கூடியவர்களாக இருக்கணும். இப்போ வந்து ஒரு நாளைக்கு 3 ஷெட்யூல் போட சொன்னேன். 3 விஷயத்த வந்து நீங்க வந்து உங்களோட ஃபோக்கஸா வச்சு உங்களுடைய கோல் செட்டா வச்சு செய்ய சொன்னேன். ஒரு விஷயத்த ஒரு டாஸ்க்கை நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா போய் உட்கார்ந்து ரீல் பாருங்க. உங்க போன் எடுத்து ஒரு 10 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, ஒரு 1/4 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஆனா அது வந்து ஒரு பெரிய அடிக்ஷன். அதுல வந்து நீங்க வந்து ஒரு சார்ட் போட்டு எழுதி வச்சுக்கங்க, நான் வந்து எவ்வளோ மணி நேரம் ஒரு நாளைக்கு ரீல்ஸ் பார்க்குறேன் அப்படின்னு. அதுல வந்து நீங்க அதிகமா ரீல்ஸ் பார்க்கறதா இருந்தா உங்களோட ரீல்ஸ் பார்க்கறத வந்து கட் பண்ணிருங்க. அந்த அடிக்ஷன் வந்து நீங்க தப்பிக்கிறதுக்கு என்ன வழி இருக்கோ அதை செஞ்சு நீங்க அதுல இருந்து வெளியே வந்துருங்க. நீங்க எழுதினாலே தெரியும் ஒரு நாளைக்கு வந்து நீங்க எவ்வளவு நேரம் வந்து அதுல டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க அப்படின்னு. ஒரு நாளைக்கு வந்து நம்ம வந்து ஒரு மணி நேரம் யூஸ் பண்ணோம்னா 7 நாளைக்கு 7 மணி நேரம் ஆயிரும் ஒரு நாளோட நம்மளோட ஒர்க் டைம். அப்போ ஒரு வாரத்துக்கு ஒரு நாளை நம்ம இழந்தோம்னா வருஷத்துக்கு 52 நாளை இழந்துருவோம். ஸோ நம்மளோட வாழ்க்கையில 1 மணி நேரம் ரீல்ஸ் பார்க்கறனால ஒரு வருஷத்துக்கு 52 நாளை நம்ம இழக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஸோ நம்ம வந்து அந்த விஷயத்த செய்யாம நாம அதை வந்து கண்டுபிடிச்சு நம்ம இதைத்தான் செய்யணும். ஒரு டாஸ்க் செஞ்சிட்டீங்க அப்படின்னா ஒரு டாஸ்க்கை நீங்க வந்து மினிமம் 25 மினிட்ஸ் கண்டினியூவா செய்யணும். கண்டினியூவா செஞ்சு ஒரு விஷயத்தை நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா 5 மினிட்ஸ் வந்து கம்ப்ளீட்டா ரெஸ்ட் எடுத்துக்கங்க. ஒரு டாஸ்க் அல்லது 2 டாஸ்க் நீங்க செஞ்சு முடிச்சிட்டீங்கன்னா 30 மினிட்ஸ்க்கு மேல நீங்க வந்து ரெஸ்ட் எடுங்க. அப்ப எப்பவுமே உங்க மைண்ட் வந்து ரெஃப்ரெஷ்ஷா இருக்கும். புது புது இன்னோவேஷனோட நம்மனால எதையுமே அச்சீவ் பண்ண முடியும். இந்த மாதிரி நீங்க உங்களோட எந்த ஒர்க் எடுத்தாலும் அதுல வந்து ஒரு 3 டாஸ்க்கை செட் பண்ணிட்டு அந்த ஒரு டாஸ்க்கும் முடிக்கும் பொழுதும் நீங்க அந்த டாஸ்கை கொண்டாடக்கூடியவர்களாக இருக்கணும். அந்த டாஸ்கை கொண்டாடக்கூடியவர்னா மைண்ட் ரிலாக்ஸா எது உங்களுக்கு சந்தோஷத்தை தருகிறதோ அந்த இடத்த அந்த டைமை நீங்க அந்த இடத்துல நீங்க கொடுக்கணும். எப்பவுமே வந்து 25 நிமிஷத்துக்கு மேல நீங்க ஒரு விஷயத்த தொடர்ந்து செஞ்சீங்கன்னா 45 நிமிஷம் வரைக்கும் உங்களால அதை தாக்கு பிடிக்க முடியும். 45 நிமிஷத்துக்கு மேல உங்க மைண்ட் அதை கேட்காது. கம்ப்ளீட்டா உங்களோட மைண்டு சுவிட்ச் ஆஃப் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் நீங்க என்ன சொன்னாலும் உங்க மைண்டு கேட்கவே கேட்காது. உங்களுக்கு நீங்க செஞ்சதுலயும் திருப்தி இருக்காது. அதே டைம்ல உங்களுக்கும் அது வந்து நீங்க என்ன செய்யறீங்கன்னு புரியவே புரியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரனால மேக்சிமம் நம்ம வந்து ஒரு மினிமம் 25 மினிட்ஸ், மேக்சிமம் 45 மினிட்ஸ் இந்த டைமிங்கை வந்து உணர்ந்து நம்ம அதை ஸ்டாப் பண்ணிட்டு ஒரு 5 மினிட்ஸ் டு 15 மினிட்ஸ், ஒரு டாஸ்க் டு ஒரு டாஸ்க்கு 30 மினிட்ஸ், 3 டாஸ்க் நீங்க கம்ப்ளீட் பண்ணா அந்த நாளே சுவிட்ச் ஆஃப். இந்த மாதிரி உங்க வாழ்க்கையை நீங்க வடிவமைச்சா எந்த போர் அடிக்காம ஒரு விஷயத்துல நீங்க பின்வாங்காம தொடர்ந்து உங்க வெற்றியை நோக்கி உங்களோட செயல்களை எல்லாமே அற்புதமா செஞ்சு நீங்க வெற்றியாளராக மாற முடியும். நம்மளுடைய கிளாஸ் நம்ம தொடங்க போறோம். ஸோ 28வது பேட்ச், அதுக்குண்டான என்ட்ரிஸ் இன்னைக்கு நேற்று வந்து ஆக்சுவலா கம்ப்ளீட் பண்ணலாம்னு நினைச்சோம், அது முடியல. இன்னைக்கு வந்து நம்ம அதை செய்ய போறோம். ஸோ உங்களோட ரெஃபரல்ல யாராவது இருந்தா இன்னைக்கு ஜாயின் பண்ண சொல்லலாம். அவர்கள் வந்து ஜாயின் பண்றதுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணலாம். உடனடியா அதை வந்து எனக்கு ஃபோன் பண்ணி நீங்க காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ நீங்க அந்த வேலையை செய்யும் போது நம்ம கிளாஸ் வந்து நல்லபடியா இன்னைக்கு வந்து கண்டிப்பா ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ அந்த ஷெட்யூல் வந்து நம்ம போட்டு வச்சுட்டோம். நம்ம அந்த விஷயத்த வந்து முடிவு பண்ணி வச்சுக்கிறதுனால இன்னைக்கு என்ன ஆனாலும் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவோம்.
நீங்க வந்து மறக்காம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஜாயின் பண்றதா இருந்தா, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன், உங்கள டெவலப் பண்றதுக்கு, உங்கள மாற்றி அமைப்பதற்கு, உங்களோட வாழ்க்கையோட சேஞ்சஸ் கொடுக்கறக்கு, உங்களோட ஒரு நபர் தேவை. அந்த நபர் வந்து உங்களோட கூட இருக்கக்கூடிய நபராக இருக்க வேண்டும். நீங்க கத்துக்கிட்ட இதே விஷயத்த வந்து அவர்களும் கத்துவிட்டிருந்தால், உங்களோட வந்து நெறைய நிகழ்வுகள பகிர்ந்து கொள்வதற்கு மிக மிக முக்கியமான ஒரு நபராக அவரு மாறிருவார். ஸோ, அதனால யார் இருக்காங்களோ, அவங்கள வந்து உடனடியா இன்னைக்கு ஜாயின் பண்ண சொல்லிருங்க. ஓகே, தேங்க் யூ. அதே மாரி வந்து நம்ம எத செஞ்சாலுமே வந்து யாராவது நீங்க ஷேர் பண்றீங்களா? பேசுறீங்களா? டெய்லி ஒரு கிராட்டிட்யூட் சொல்லக்கூடியவர்களோட வாழ்க்கை மிகப்பெரிய மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்குது. உங்களோட வெற்றிகள நீங்க டெய்லியும் வந்து ஒரு நிகழ்வாக இங்கே பகிரும் பொழுது, அந்த வெற்றி தினசரி உங்களுக்கு கிடைத்துக் கொண்டு இருக்கக்கூடியதாக இருக்குது. அதனால சார் வாழ்க வந்து வளமுடன் எஸ் சார். மேம். சார் குட் மார்னிங் சார். வெரி குட் மார்னிங். சார் இன்னைக்கு இந்த கிளாஸ்ல நீங்க சொன்ன மாதிரி தான் சார், வீட்ல நிறைய சேஞ்சஸ் அடிக்கடி நான் பண்ணுவேன் சார். 3 months ஒன்ஸ் இல்ல 6 months ஒன்ஸ். என் பசங்க அந்த மாதிரி இருப்பாங்க, நானும் என்னோட பையனும் அந்த மாதிரி தான் சார் இருப்போம். ம். கட்டில் ஆகட்டும், சோஃபா ஆகட்டும், டைனிங் டேபிள் எல்லாத்தையும் இடம் சேஞ்ச் பண்ணுவோம் சார். ம். ம். அப்போ கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸா இருக்கும் சார். என்னோட பையனுக்கு அந்த மாதிரி நேச்சுரலாவே நீங்க சொல்ற மாதிரி மைண்ட்லாம் இருக்குங்க சார். நானும் அப்படிதாங்க சார். ஒரு 25 minutes 30 minutesக்கு அப்புறம் அந்த வேலையை கண்டினியூ பண்ண மாட்டேன் சார். படிக்கிறதா இருந்தா கூட அவ்வளவு நேரம் தான் சார். அதுக்கப்புறம் ஒரு ரிலாக்ஸேஷன் பண்ணிட்டு அப்புறம் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இன்னைக்கு நீங்க சொன்னதுல நான் நிறைய அதை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் சார். சூப்பர், சூப்பர். அப்புறம் ஒரு ஒரு கிராட்டிடியூட் என்னன்னா, என்னோட பையனுக்கு டிவிஎஸ் டிசிஎஸ் கம்பெனில அவன் போகணும்னு ரொம்ப நாளா அச்சீவ் பண்ணிட்டு இருந்தேன். போகணுன்ட்டு கோல் செட்டாவே வச்சிருந்தான் சார். ஏன்னா பேங்க்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் அதே ஒர்க்கை நம்ம டிசிஎஸ்ல பண்ணணும், ஐடி கம்பெனிக்கு போகணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் சார். நேத்து ம். வந்து ரொம்ப நாளா அதை நான் இதுல ஜாயின் பண்ணதுல இருந்து எனக்கு வந்து நீ இது போட்டுட்டுருமா, ம். ஹீலிங் கொடுத்துட்டே இருங்கன்னு சொன்னாங்க சார். நேத்து வந்து அதுக்கு இது வந்ததுங்க சார். இன்டர்வியூ அட்டன் பண்ணி செலக்ட் ஆயிட்டேன் சார். சூப்பர், சூப்பர்மா. அந்த கங்ராச்சுலேஷன். டைம்ல கரெக்டா உள்ள போற டைம்ல அவன் வந்து எனக்கு ஹீலிங் பண்ணுமா, அவனுக்கு என்னன்னாங்க சார், ஏதாச்சும் ஒரு இந்த மாதிரி ஒரு இதுன்னா ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுவான் சார். டிசென்ட்ரி ஆகும், இல்லைன்னா ஒரு படபடப்பு இருக்கும் சார் அவனுக்கு. ம். இருந்தாலும் நேத்து ரொம்ப நாள் அந்த மாதிரி இல்லாததுன்னா நேத்து ஏன் அந்த மாதிரி இருந்ததுன்னு தெரியல. ஒரு மாதிரி காலையில இருந்தே எனக்கு டிசென்ட்ரி ஆகுது அப்படி இப்படின்னா, ஒன்னும் இல்ல நீ போ எல்லாம் சரியா போயிடும்னுட்டு கரெக்டா அந்த 3 o'clock போது நான் ஒரு 2:50 அவனுக்கு ஒரு ஹீலிங் கொடுத்தேன் சார். அதுக்கப்புறம் அந்த டிசென்ட்ரியும் நேத்து நைட் வரைக்கும் அவனுக்கு டிசென்ட்ரி இல்லைங்க சார். ம். முடிச்சிட்டு உடனே ஒரு 10 minutesல முடிச்சிட்டு ஒரு 1 hour முடிஞ்சது. முடிச்சிட்டு எனக்கு கால் பண்ணி சொல்லிட்டு திரும்ப ஒரு 10 minutesல அவங்க கூப்பிட்டு செலக்டட்னு சொல்லிட்டாங்க சார் அவனை. ரொம்ப ஹாப்பியா இருந்ததுங்க சார். என் பையனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு சார். என்னை விட அவன் ரொம்ப ஹாப்பியா இருந்தாங்க சார். ஏன்னா ஐடி கம்பெனில அந்த ஒர்க்குக்கு அவன் ஜாபுக்கு போகணும்னு ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தான். ம். ஸோ ரொம்ப நன்றிங்க சார். தேங்க்யூ சார். தேங்க் யூ, தேங்க்யூ ஸோ தேங்க் யூ, மச். தேங்க் நான் யூ. டெய்லி அதுல என்னோட இதுல அஃபர்மேஷன்ல டெய்லி அவனோட அந்த ஜாப்காக பண்ணிட்டு இருந்தேன் சார். அது நேத்து சக்சஸ் ஆயிருக்குங்க சார். நைஸ். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ சூப்பர், மச். சூப்பர். கங்ராச்சுலேஷன். அவருக்கு வாழ்த்து சொல்லிருங்க. அதே மாதிரி நமக்கு இதுதான் ஒரு விஷயத்த நம்ம தொடர்ந்து மாத்தி அதை செஞ்சுக்கிட்டே இருக்கும் பொழுது ஒரு கட்டம் ஆனா நாள் எடுக்குமா இருக்கும், கொஞ்சம் டைம் எடுக்குமா இருக்கும். ஸோ அந்த டைம் எடுத்தாலும் நம்ம லைஃப் வந்து கண்டிப்பா ஒரு நாள் சேஞ்ச் ஆயிடும். அதுல எந்த மாற்றமுமே கிடையாது. வாழ்க வளமுடன் சார். எஸ்மா, வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. தேங்க்யூ சிஸ்டர். வாழ்த்துக்கள் தேங்க்யூ எல்லாருக்கும். ஜெயசூர்யாவுக்கு வாழ்த்துக்கள் உமா. வாழ்க வளமுடன். தேங்க்யூ. Yes. ரொம்ப தேங்க்ஸ். ஹாப்பியா தேங்க்யூ இருக்கு. ஸோ மச். வாழ்த்துக்குமா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். தேங்க்யூ. தேங்க்யூ. சார் எனக்கு டவுட் சார், நீங்க சொல்லுங்க, சொன்னதுல சொல்லுங்க. எனக்கு எஸ். மார்னிங் வந்து நம்ம ஒர்க்கு முக்கியமான கோல் எது பண்ணணும் அச்சீவ்மெண்ட்டுக்காகன்னு சொன்னா, அப்போ நம்ம ஒரு பிசினஸ்க்காக பண்றோம்னா அது எப்படி சார் நம்ம இந்த மாதிரி ஏர்லி டேப்பிங் மார்னிங் மாதிரி ஸ்டார்ட் பண்ணுங்க. வச்சுக்கோமா? ஆஹ் உங்க பிசினஸே வந்து நீங்க காலையில 5 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. ம் ம் இப்போ உங்களுக்கு வந்து ஒரு பேக்கிங் ஒர்க் தான் மெயின் இல்லையா? அதே மாதிரி அட்ரஸ் நோட்டிஃபை பண்றது தான் உங்களை பொறுத்த வரையில முக்கியம். ஸோ நீங்க என்ன பண்றீங்கன்னா காலையில எந்திரிச்சு அந்த அட்ரஸ் எல்லாம் எழுதுங்க. ஏன்னா அவங்க வந்து மேபி நீங்க எழுதுறீங்கல்ல, இல்ல டைப் பண்றீங்கல்ல, பிரிண்ட் அவுட் எடுப்பீங்கல்ல, இந்த மாதிரி எதையாவது செஞ்சீங்கன்னா மேபி அந்த காலையில இருக்கக்கூடிய அந்த பிளசண்டான ஒரு பாசிட்டிவ் வந்து உங்களோட ரெகுலர் கஸ்டமர்ஸா அவங்க சேஞ்ச் ஆகிறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது.
அந்த ஏர்லி மார்னிங் நம்ம ஒரு விஷயத்த நம்ம சிந்திக்கும் பொழுது அது நம்மளுடைய ஆழ் மனதுல பயங்கரமா ஸ்டோர் ஆகும். அந்த நிகழ்வு வந்து மிகப்பெரிய வெற்றி நமக்கு தரும். ஸோ அதனால வந்து ஏர்லி மார்னிங் வந்து நம்ம அந்த விஷயத்தை செய்யும் பொழுது நம்மளோட கண்டிப்பா அந்த நபர் வந்து நம்மளோட சேர்ந்த ஒரு நபராக மாறுவாங்க. ஏன்னா பிசினஸ்ங்கிறதே கஸ்டமர்ஸ் வந்து நம்மளோட வந்து பாண்டிங்ல இருக்கணும். அதுதான் வந்து உங்களோட லவ்வை வந்து கம்ப்ளீட்டா அவருக்கு கொடுக்கக்கூடியவராக நீங்க இருக்கணும். ஸோ அந்த மாதிரி வந்து ஏர்லி மார்னிங் நம்ம இந்த விஷயத்த செய்யும் பொழுது கண்டிப்பா அவங்க வந்து நம்மளோட ஜாயின் ஆயிருவாங்க. நம்மளோட லவ் வந்து அவங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ நம்மளோட பாசிட்டிவான அந்த லவ் எனர்ஜி வந்து அவங்கள்ட்ட டிரான்ஸ்ஃபர் ஆயிரும். ஸோ அதுக்காக நீங்க காலையில ஏர்லி மார்னிங் அந்த வேலையை செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்ப ஏன்னா இப்போ சேலரின்னு பார்த்தோம்னா எல்லாமே கொஞ்சம் அங்கங்க இப்போ இதுவாயிடுச்சு. இப்ப எதனா பிசினஸ் பண்ணிதான் நம்ம அதை எடுக்கணும், இந்த லோன் எல்லாம் கட்டணும் அப்படின் போது பிசினஸ்ல கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணும் சார் இனிமேதான் நானு. ஆமா, நீங்க வந்து ஏர்லி மார்னிங் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க அதுக்காக. ஓகே ஏன்னா ஓகே அது பெரிய மாற்றத்தை உங்களுக்குள்ளார கொடுக்கும். நம்ம என்ன தேங்க்யூ. நினைச்சுக்கிறோம் அப்படின்னா 8 மணி 9 மணிக்கு மேல செய்யறதுனாலதான் வருது. காலையில 4 மணிக்கு கூட நம்மளோட தொழிலை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். எந்த விதமான தப்பும் கிடையாது. நீங்க உங்களோட பிரீத்திங் எக்ஸசைஸ் எல்லாம் அதை கம்ப்ளீட் பண்ணிட்டு கூட நீங்க செய்யலாம். ஸோ இது வந்து நம்ம ஏர்லி மார்னிங் நம்மளோட ப்ராசஸை ஸ்டார்ட் பண்றது. நான் எல்லா கிளாஸ்லயும் உங்களுக்கு சொல்லி கொடுக்கறது, காலையில எந்திரிக்கிறீங்களா, தூங்கவே தூங்காதீங்க. உங்களுக்கு அப்படி தூங்கணும்னு தோணுதா 11 மணிக்கு போய் தூங்குங்க. இல்லையா சாயந்தரம் 4 மணிக்கு போய் படுத்துங்க. ஆனா ஏர்லி மார்னிங் எந்திரிச்சா தூங்கவே தூங்காதீங்க. இந்த ஒரு பழக்கத்தை உங்க வாழ்க்கையில வச்சிருந்தீங்கன்னா நீங்க எதை வேணாலும் அச்சீவ் பண்ண முடியும், எதை வேணாலும் செய்ய முடியும். இன்னைக்கு மனிதர்கள் வந்து இழக்கிறதே, மனிதனோட வாழ்க்கையை வந்து மோசமாகிறது எங்கன்னு பார்த்தா நம்ம அந்த ஏர்லி மார்னிங் இருக்கக்கூடிய அந்த பாசிட்டிவை ரிசீவ் பண்ணாம பண்றது. சரி blessing time. மிஸ் பண்றோம் டெய்லி. ஆமா, சரி சரிங்க சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். வாழ்க வளமுடன் சார். தேங்க்யூமா. அதே வாழ்க வளமுடன் சார். மாதிரி அந்த ஏர்லி மார்னிங் எழுந்துட்டு படுத்தாங்க சார். அன்னைக்கோட இதை வந்து நமக்கு ஒரு சோம்பேறித்தனமும் கொடுக்குது. வேலைகள் வந்து அந்த அளவுக்கு எதுவுமே ஒழுங்கா நடக்காதுங்க சார். அது எழாம இருந்துட்டா கூட பரவாயில்லைங்க சார். எழுந்துட்டு நம்ம திரும்ப தூங்கினோம்னா அது வந்து ரொம்ப ஒரு கஷ்டத்தை தான் சார் கொடுக்குது அது. அதனால நான் எழுந்துட்டா திருப்பி தூங்க மாட்டேன் சார். அந்த மாதிரி இல்ல, நம்மளோட பாடி கிளாக் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, நீங்க ஒரு தடவை காலையில எழுந்துட்டீங்கன்னா உங்களோட ஒரு நாள்ல 1.5 மணி நேரம் திரும்ப நீங்க ரெஸ்ட் எடுக்கணும். 1.5 மணி நேரம் நீங்க கண்டினியூவா, இது வந்து சயின்டிபிக்குங்க, நான் வந்து எந்த அடிப்படையில எல்லாம் சொல்லலை, நீங்க ரிசர்ச் பண்ணி பாத்துங்க. 1.5 மணி நேரம் உங்க உடம்பு வந்து திரும்ப தூங்கணுங்கிற கான்செப்டுக்குள்ளார போய் நீங்க ஒரு 1.5 மணி நேரம் தூங்கினா மட்டும்தான் உங்க உடம்பு திரும்ப ரெக்கவர் ஆகி திரும்ப எந்திரிக்கிறதுக்கான வேலைகளை செய்யும். அந்த 1.5 மணி நேரம் நீங்க வந்து தூங்கல அப்படின்னா உங்க உடம்பு என்ன பண்ணும் அப்படின்னா அந்த நாள் பூராமே நீ எப்ப தூங்க போறேன்னு கேட்டுட்டே இருக்கும். எஸ், இந்த ஒரு ப்ராப்ளம்னாலதான் நீங்க ஏர்லி மார்னிங் எந்திரிச்சிட்டு, இதுல வந்து ரொம்ப முக்கியமா நம்ம நோட்டிஃபை பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, நீங்க அலாரம் செட் பண்ணிருப்பீங்க, அலாரம் அடிச்சேன்னு திரும்ப ஆஃப் பண்ணிட்டு திரும்ப தூங்குவீங்க. இந்த ஒரு அலாரத்துக்கு 1.5 மணி நேரம் நீங்க தூங்கியே ஆகணும். ஒரு அலாரம் அடிச்சு அதுக்கு அடுத்த அலாரம் வந்து 1.5 மணி நேரத்துக்கு அப்புறமா தான் நீங்க செட் பண்ணணும். அந்த கேப் வந்து நீங்க வந்து ரொம்ப டீப் ஸ்லீப்ல வந்து இருக்கணும். அந்த ஒரு அலாரத்துல இருந்து அடுத்த அலாரம் வரைக்கும் நீங்க கண்டிப்பா டீப் ஸ்லீப்ல தூங்கணும், டிஸ்டர்ப் இல்லாம தூங்கணும். ஆனா இன்னைக்கு எல்லாரும் என்ன பண்றீங்க அப்படின்னா அடுத்த 10 நிமிஷத்துல அதே அலாரம் திரும்ப அடிக்கும். நான் அப்பதான் வந்து தூங்காம எந்திரிச்சிருவேன்னு சொல்லி இந்த மாதிரி 5 அலாரம் 6 அலாரம் அடிச்சதுன்னா இன்டூ 1.5 கணக்கு போடுங்க. 9 மணி நேரம் நீங்க தூங்கணும். உங்க அலாரம் 6 தடவை அடிச்சதுன்னா நீங்க 9 மணி நேரம் டீப் ஸ்லீப் தூங்கினா மட்டும்தான் அந்த நாள்ல திரும்ப உங்களால
ரெஃப்ரெஷ்ஷா உங்களால வேலை செய்ய முடியும். உங்க உடல் வந்து திரும்ப அந்த இடத்துக்கு வரும். ஒரு நைட் எப்படி நம்ம தூங்கி காலையில ஃப்ரெஷ்ஷா எந்திரிக்கிறோமோ, நம்ம உடம்பு வலியெல்லாம் நம்ம உடம்ப விட்டு போகுதோ, நம்ம வந்து உடம்பு வந்து மூளை நல்லா டீப் ஸ்லீப் போகுது. நம்மளோட உடல்கள்ல இருக்கக்கூடிய எல்லா ஆர்கன்ஸும் தூங்கி எந்திரிக்கக்கூடிய அந்த நிகழ்வு நடக்கணும் அப்படின்னா, உங்க உடல் வந்து ரெஜுவினேட் ஆகணும் அப்படின்னா, நீங்க கண்டிப்பா 9 மணி நேரம் தூங்கணும். ஒரு அலாரத்துக்கும் 1.5 மணி நேரம் தூங்கணும். எத்தனை அலாரம் நீங்க வச்சிருக்கிறீங்களா இன்ட்டு 1.5 போட்டுக்கிட்டே வாங்க. ஸோ அப்ப எப்படி நீங்க பகல்ல ரெஃப்ரெஷ்ஷா நீங்க வந்து வேலை செய்ய முடியும்? சாத்தியமே இல்லையில. உங்க 3 அலாரம் அடிச்சிருச்சுன்னா 4.5 மணி நேரம் நீங்க தூங்கி ஆகணும். ஆனா நீங்க 4.5 மணி நேரம் தூங்குறீங்களா? தூங்குறது கிடையாது. 4.5 மணி நேரம் தூங்குறதுக்கு பதிலா நீங்க என்ன பண்றீங்க? டிஸ்டர்பா அந்த ஒரு 30 நிமிஷம், அதாவது 10 10 3 தடவை அடிச்சா 30 நிமிஷம், அரை மணி நேரத்துக்கு அப்புறம் எந்திரிச்சு வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கிளம்பிடுவீங்க. ஆனா உங்க உடம்பு கிளம்பவே கிளம்பாது. உங்க உடம்பு என்ன சொல்லிட்டே இருக்கும்? தூங்கு, 4.5 மணி நேரம் தூங்கு, 4.5 மணி நேரம் நீ தூங்கியே ஆகணும்னு சொல்லிட்டே இருக்கும். அது ரெஃப்ரெஷ்ஷே ஆகாது. அதனாலதான் உங்க உடம்பு ரொம்ப டயர்டா ஃபீல் ஆகுது. உங்களால வந்து ஒரு வேலையை செய்ய போனா அப்படி தலையெல்லாம் ஒரு மாதிரி ஆகும், தூக்கமா வரும், அதிக பசி எடுக்கும், தேவையில்லாத விஷயங்கள் வந்து உங்களுக்கு வரும், ரொம்ப உடம்பு அங்க கையு காலு எல்லாமே வலிக்க ஆரம்பிக்கும். ஏன்னா உங்க உடல் என்ன சொல்லுது? நீ ரொம்ப டயர்டா இருக்கிற, 4.5 மணி நேரம் தூங்குன்னு சொல்லிட்டு இருக்கு. ஆனா நீங்க என்ன பண்றீங்க? 3 அலாரத்துக்கு அப்புறம் எந்திரிச்சு வேலை செய்ய போயிட்டீங்க. அப்ப இது மேட்ச் ஆகாம மிஸ்மேட்ச் ஆகறதுனால நீங்க எப்பவுமே டயர்டா தான் ஃபீல் ஆவீங்க. எப்பவுமே டயர்டா தான் உங்களால உணர முடியும். ஸோ இதை வந்து நீங்க தெளிவு பெறணும் அப்படின்னா நீங்க கண்டிப்பா உங்களுடைய அந்த டைமிங் கீப் அப் பண்ணி தான் ஆகணும். காலையில எந்திரிச்சிங்கன்னா தூங்காதீங்க. ஜஸ்ட் 1 2 3 4 5 எந்திரிச்சு அந்த இடத்துல இருந்து போயிட்டே இருங்க. அவ்வளவுதான். எப்ப நீங்க வந்து அந்த பெல் அடிச்சதுக்கு அப்புறம் தூங்குறீங்களோ, பெல் அடிக்கிறதுக்கு முன்னாடியே முழிச்சு பழகிக்கிங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்ப நம்ம எல்லாம் வந்து உங்களுக்கு 6 மணிக்கு கிளாஸ்னா 4:30 மணிக்கே எந்திரிச்சிடும். 4:30 மணி 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிடும். எந்திரிச்சு அதுக்குண்டான ப்ரிப்பேர் ஆகி நம்ம ரெடி ஆயிடுவோம். ஸோ இதை வந்து நம்ம வந்து டெய்லி ஃபாலோ பண்றதுனாலதான் எப்பவும் உட்காந்து உங்ககிட்ட இனி ஒரு 10 மணிக்கு கிளாஸ் நடந்தாலும் சரி, நைட் 8 மணிக்கு நடந்தாலும் சரி, நம்மளால ஃப்ரெஷ்ஷா உட்காந்து பேச முடியுது. ஸோ இந்த நாள் பூராமே தூங்காம இருக்க முடியுது. தூங்குறது தான் நமக்கு வந்து ரொம்ப கஷ்டமான வேலை. தூங்காம இருக்கிறது சந்தோஷமான வேலையாக மாறுது. என்ன காரணம்னா ஒன்னே ஒண்ணுதான், காலையில எந்திரிச்ச உடனே டக்குன்னு அந்த இடத்த விட்டு வெளியே வந்து அந்த வேலைகளை ப்ராசஸ் பண்றது. ஒரு விஷயத்த நீங்க செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா நைட்டு 12 மணிக்கு படுத்தாலும் சரி, நைட் 2 மணிக்கு படுத்தாலும் சரி, நைட்டு 9:30 மணிக்கு படுத்தாலும் சரி, நீங்க காலையில 4:30 மணிக்கு எந்திரிச்சாலும் சரி, 5 மணிக்கு எந்திரிச்சாலும் சரி, நீங்க 5:30க்கு எந்திரிச்சாலும் சரி, ரெஃப்ரெஷ்ஷா தான் எந்திரிப்பீங்க. அந்த தூங்காத விஷயம் உங்களுக்கு போதுமான அளவான தூக்கத்தை வந்து கண்டிப்பா கொடுக்கும். ஒரு டீப் ஸ்லீப்பை வந்து கண்டிப்பா கொடுக்கும். உங்களுக்கு மிடில்ல வந்து தூங்க வேண்டிய நம்ம சொல்றோம் ஒரு சிலருக்கு 4:30 மணிக்கு தூங்கிங்க, 11 மணிக்கு தூங்கிங்கன்னு நம்ம சொல்றோம். பட் அது அவசியமே வராது. ஏன்னா நீங்க அவ்வளோ எனர்ஜெட்டிக்கா இருப்பீங்க. ஸோ இதை வந்து புரிஞ்சுட்டு நம்ம வந்து நம்மளோட வாழ்க்கையில இருக்கிற எல்லா டீக்ளட்டரையும் தூக்கி வீசிட்டு நமக்கு இருக்கக்கூடிய அந்த பதட்டம், அச்சம், நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சோம்பேறித்தனம், இதையெல்லாம் வந்து இன்னைக்கு ஒரு 4 நாள் இந்த விஷயத்த வந்து நம்ம தொடர்ந்து பேசியிருக்கிறோம். நம்மளோட ஒரு கட்டத்திலையும் ஒரு விஷயத்தை பத்தி பேசியிருக்கிறோம். ஸோ அந்த 4 நாள் நீங்க கத்துக்கிட்ட விஷயத்த உங்க வாழ்க்கையில அப்ளை பண்ணுங்க. ஓகே ஓகே, தேங்க்யூ ஆல், ஹேவ் அ நைஸ் டே, லவ் யூ ஆல். வைண்ட் அப் பண்ணிடலாமா? தேங்க்யூ சார். வாழ்க வளமுடன். தேங்க்யூமா, தேங்க்யூ. தேங்க்யூ சார். ஒருத்தர் பேசினாங்க இப்ப கொஞ்ச நேரத்துக்கு 7 மணிக்கு நம்ம கிளாஸ்ல அட்டன் பண்றதுக்காக. நேற்றுக்கு நம்ம இது லிங்க் வரல அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அவங்கள கான்டாக்ட் பண்ணுங்க சார். யாருமா அது? நேம் என்னங்க சார்? லிங்க் வரலன்னு சொன்னாங்களா குமார் சார்? ஆமாங்க சார், எனக்கு பஸ்ல போறதுனால இறைச்சலா இருக்குது, அதனால பேச முடியல. இல்ல அவங்க பேர் என்னன்னு பேரு சொன்னாங்க, மறந்துட்டு சார். இல்ல இப்ப லைன்ல இருப்பாங்க அப்படின்னு பாத்துங்க. நான் 7 மணிக்கே பேசுங்க, கிளாஸ் ஓபன் பண்ணும்போதே பேசுங்க அப்படின்னு.
சரி அப்ப இது பேசல, இன்ன வரைக்கும் கிளாஸ்ல அட்டன் பண்ணி இருக்காங்க, பேசுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தேன். நான் பேசவே இல்லை கடைசி வரைக்கும். அப்படிங்களா? ஆனா நம்ம அந்த 4 நம்பர் பேர் எடுத்து இருக்காங்க, அனுப்புங்க சார். 3க்கு நீங்க கூப்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. உங்க அந்த போன்ல கால் வந்திருக்கும்ல, அந்த நம்பரை வந்து நீங்க எங்களுக்கு அனுப்பி சென்ட் பண்ணுங்க, யாருன்னு பார்த்து நம்ம அது பேசிக்கலாம். நான் தான் போட்டிருக்காங்க சார், நசீரா. அவங்க அட்டன் பண்ணிட்டாங்களா? அவங்க காலையில லிங்க்ல தானே இருக்கிறாங்க. அவங்க ஆக்சுவலா வந்து 6:50க்கே ஜாயின் பண்ணிட்டாங்க. எஸ் சார். அவங்க இல்ல, அந்த பரிமலா தேவின்னு ஒருத்தவங்க வந்து நேற்று ஜாயின் பண்ணியிருந்தாங்க. ஆமாங்க சார். அவங்களா இருக்கலாம், இல்லைன்னா வேற யாராவது இருக்கலாம். சரி, ஓகே. இவங்க கல்பனா வந்து நம்மளுடைய 28வது பேட்ச்ல வந்து ஜாயின் பண்றவங்க. ஸோ அவங்க வந்து இன்னைக்கு ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு உண்டான சப்போர்ட்டை நீங்கள் எல்லாருமே கொடுங்க, அவங்களுடைய வளர்ச்சிக்கு. இவங்கெல்லாம் வந்து நம்ம டீம் மெம்பர்ஸ்மா. ஸோ டெய்லி கிளாஸ் அட்டன் பண்ணுவாங்க, டெய்லி மார்னிங் கிளாஸில் வருவாங்க. கிட்டத்தட்ட வருஷங்களாக இவங்கெல்லாம் வந்து நம்மளோட பயணித்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள். எஸ் சார். வாழ்க ஓகே, வளமுடன் கல்பனா சிஸ்டர். தேங்க்யூமா. அனைவருக்கும் வைண்ட் வணக்கம். அப். வாழ்க வளமுடன் சார். வாழ்த்துக்கள். நீங்க சொல்றது கரெக்ட் தான் சார். எஸ் சார். அதாவது நைட்ல எவ்வளவு லேட்டா படுத்தா கூட சரிதான் சார். நான் அலாரம்லாம் வைக்கிறது இல்ல, ஆட்டோமேட்டிக்கா 4 மணிக்கு எழுப்பி விட்டுறேன் என்ன. அதுக்கப்புறம் பகல்ல படுக்கிறதே கிடையாது. அதோட நைட்டு ஒரு காலையில எழுந்துறேன், அதோட நைட்டு படுக்கிறது தான். எஸ், நீங்க சொல்றது 100க்கு 100% அப்படியே கரெக்ட் சார். அப்படியே ஏன்னா என் லைஃப்ல அப்படி நடந்துட்டு. எஸ், நானும் அப்படிதான் இருந்துட்டு இருக்கிறேன். ஸோ அதனால 28th பேட்ச் லிங்க் கேக்குறாங்க சார். அது நைட்டு ஈவினிங் நைட்டு 7 போட்டுருவோம். o'clock ஈவினிங் வந்து 7:30க்கு மேலே தான் அது வரும். ஏன்னா மிடில் போட்டால் யாராவது ஓப்பன் பண்ணால் நமக்கு கிளாஸ்க்கு வந்து ப்ராப்ளம் ஆயிரும். ஸோ அதனால வந்து ஒரு நியூ வேர்ஷன்ல தான் வரும். இந்த லிங்க் எல்லாம் வராது, அது வந்து நியூ லிங்கா இருக்கும், அது உங்களுக்கு வந்துடும். சார் டேட் நவம்பர் 14 போட்டிருக்கீங்களா சார்? இல்லை இல்லையே, அது வேற ஏதாவது லிங்க் போட்டிருப்பேன் சார். இல்ல சார், நான் தான் கரெக்டா பாக்குறேன் சார். நவம்பர் 14 அந்த லிங்க்ல தான் நான் இப்போ பேசிட்டு இருக்கிறேன் உங்ககிட்ட. அப்படியா? நான் செக் பண்றேன் சார். நவம்பர் 14 எனக்கே கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. அப்புறம் பார்த்தா டேட் அப்படிங்களா? சரி சரிங்க. 12 தானே டேட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். எஸ் சார். 14 தான் போட்டிருக்கீங்க சார், தெரியாம போட்டு. ஆமா ஆமா, நேற்று நைட்டு போடும்போது மாற்றி போட்டுருக்கணும் இருக்கும். எஸ் சார். வேற ஏதாவது பார்த்துட்டு போட்டிருக்கோம். ஓகே ஓகே ஓகே. தேங்க்யூ ஆல், ஹேவ் அ நைஸ் டே, லவ் யூ ஆல். வைண்ட் அப் பண்ணிடலாங்களா? தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ தேங்க்யூ.